குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா, நாங்க இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னா சிவிஎஸ்ல வரக்கூடிய அடுத்த மெயின் பார்ட் என்னன்னா ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் அண்ட் ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். சரியா, இது எது கீழே வரும் சொன்னா ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் என்ற கேட்டகரி கீழே தான் வரும். சரியா, இப்ப நாங்க ஹெடிங்க நல்லா கிளியரா பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன படிக்க மாட்டேது பார்ப்போம். சரியா, இங்கே பாக்குறது ரெண்டு மெயின் ஏரியா, ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட மூணு இருக்குது. மெயினா வாரது இந்த ரெண்டும் தான் வரப்போறது இன்றைக்கு. சரிதானே? நான் பேசுறது கிளியரா கேக்குதே? ஓகே. சரியா, இப்ப அடுத்ததான் நாங்க பார்ப்போம் எங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்ற விஷயம். ஓகே, நம்பர் 36 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒருக்கா ரீட் பண்ணுங்க குயிக்கா. 36 number 36. Okay, 51. ரீட் பண்ணுங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்து ரீட் பண்ணுங்க. 51. Okay, யாராவது ரீட் பண்ணுங்க குயிக்கா. ஓ நம்பர் 38 ரீட் பண்ணு. ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்து ரீட் பண்ணதான் இருக்கு. 38. எல்லாரும் சைலண்டாவே இருக்கிறீங்களே. சரி, யாராலும் ஒருத்தர் இது ரீட் பண்ணுங்க ஆப்ஜெக்டிவ்ஸ். Physiology of hemostasis. Differentiate between anticoagulants, antiplatelet, thrombolytic, and antifibrinolytic drugs. Examples from each of the above drug groups. Mechanism of action, pharmacokinetics, indications, ADR, patient advice, caution, and contraindication. Explain about aspirin. ஓகே, சரியா. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் தான் மெயினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா இப்ப நாங்க ஃபார்மகாலஜி ஸ்டடி பண்ணதுக்கு முன்னால இந்த பிளட் கோயகுலேஷன் இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிசியோலஜியை ஸ்டடி பண்ண போறோம். சரியா, பிசியோலஜினா உங்களுக்கு தெரியுதானே, நார்மலா எங்களோட பாடியில நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். சரியா, அதுதான் பிசியோலஜின்னு சொல்லுது. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நார்மலா எங்கள பாடியில நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அதான் பிசியோலஜின்னு சொல்லு. சரியா, இப்ப ஃபர்ஸ்டா இத பத்தி நாங்க பார்க்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னா ஆன்டி கோயகுலன்ஸ் ஒரு குரூப் இருக்குது, தென் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் ஒன்று இருக்குது, த்ரோம்போலிட்டிக் ட்ரக்ஸ் ஒன்று இருக்குது, ஆன்டி த்ரோம்போலிட்டிக் ஓ ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்லி இருக்குது. சரியா, உங்களுக்கு விளங்குதா? இப்ப நாங்க மெயினா இதுல பார்க்க போறது இது. சரியா, இது இன்றைக்கு நான் பாக்குறேன் ஆன்டி கோயகுலன்ட். செகண்டா யாருண்டா ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ், இது நாங்க இன்றைக்கு பார்ப்போம். சரியா, தேர்ட் ஒன் த்ரோம்போலிட்டிக் ட்ரக்ஸ், இதுவும் நாங்க இன்றைக்கு பார்ப்போம். தென் ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக்ஸ். சரியா, அப்ப இதுவும் நாங்க இன்றைக்கு கவர் பண்ணுவோம். சரியா, உங்களுக்கு விளங்குதா? இந்த மூணையும் பத்தி இந்த நாளையும் பத்தி நாங்க ஸ்டடி பண்ணணும். அதுல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது மூணுமே நாங்க இன்றைக்கு கவர் பண்ணிடுவோம். சரியா, இதுல நீங்க இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, இந்த ஆன்டி பிளேட்லெட் அண்ட் ஆன்டி கோயகுலன்ட். சரியா, இதுல யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடா. த்ரோம்போலிட்டிக் வேற, தென் ஆன்டி த்ரோம்போலிட்டிக் ஓ ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்லுவோம். சரியா, அப்ப இதுக்கு ரெண்டு சிமிலர் நேம் ரெண்டு இருக்குது, ஃபிப்ரினோலிட்டிக் ஓ த்ரோம்போலிட்டிக். சரியா, அடுத்தது ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ஓ ஆன்டி த்ரோம்போலிட்டிக்.
சரியா? அப்ப இந்த 4 குரூப்பையும் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எம்சிக்யூ கிளியர் பண்ணிடலாம். ஈஸியா கிளியர் பண்ணலாம். சரி. அப்ப நாங்க இந்த 4க்கும் இடையில இருக்கக்கூடிய என்னென்ன வித்தியாசம் என்றது தெரிஞ்சு அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் எங்கட செகண்ட் ஆப்ஜெக்டிவ். இது மெயின் பார்ட். இதான் உங்களுக்கு மெயினா கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா. சரியா? அடுத்தது என்னன்னா எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஈச் ஆஃப் தி அபவ் ட்ரக்ஸ் குரூப். சரியா? இப்ப நாங்க பாக்குறோம் தானே ஆன்டிகோயாகுலன்ட்னா என்னென்ன எக்ஸாம்பிள், ஆன்டி பிளேட்லெட்னா என்னென்ன எக்ஸாம்பிள். சரியா? அத பார்ப்போம். தென் அடுத்ததா என்னன்னா நாங்க எல்லாத்துலயும் ஸ்டடி பண்றது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், pharmacokinetics, then indication, ADR, patient advice, caution and contraindication. சரி, இது வந்து உங்களுக்கு இப்ப நீங்க ஃபார்மகாலஜிக்கு வந்துட்டீங்க தானே, உங்களுக்கு இது நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். இத ஃபுல்லா எல்லாத்துலயுமே பொதுவா எந்த ட்ரக்ஸ் வந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா குட். ஆனா சில ட்ரக்ஸுக்கு வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டா கேட்க மாட்டாங்க. அதனால நான் இதுல எல்லா ட்ரக்ஸுக்கும் உரிய ஃபார்மகோகைனடிக்ஸ், இண்டிகேஷன், ஏடிஆர் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு தேவையில்லைன்றதால. மத்தது வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் அஸ்பிரின். சரியா? இப்ப அஸ்பிரினை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அஸ்பிரின் எது கொடுக்குறாங்க? அஸ்பிரின் தான் என்ன? அஸ்பிரின் வந்து ஒரு ட்ரக். சரியா? அஸ்பிரின் வந்து எங்கட சிவிஎஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிலேட்டட் ஆகிய எல்லா பொதுவாவே நார்மலா ஒரு காமனா போகக்கூடிய ஒரு மெடிசின் தான் அஸ்பிரின். இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒவ்வொரு நாளுமே நிறைய டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். அப்ப பாருங்க சிவிஎஸ் வந்தாலே அஸ்பிரின் ஆல் மெயின். அதாலதான் நான் இங்க போட்டிருக்கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் அஸ்பிரின். உங்களுக்கு இந்த குரூப்ல இருக்கிற எல்லா ட்ரக்ஸ பத்தி தெரிஞ்சோ இல்லையோ அதுல நேம் தெரிஞ்சிருந்தா போதும். இதுல வரக்கூடிய ஆன்டிபிளேட்டட்னா மத்த எல்லா நேமும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆனா அஸ்பிரின் வார நேரம் கம்ப்ளீட்டா இது எப்படியான ட்ரக், இதுல எவ்வளவு டோஸ் கொடுப்போம், தென் இதுக்கு பேஷண்ட் அட்வைஸ் என்ன என்ற விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிசியாலஜி ஆஃப் ஹெமோஸ்டசிஸ் அண்ட் தென் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது 4 குரூப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா அதை நீங்க தெரிஞ்சு வைக்கணும். தென் ஒவ்வொரு குரூப்புக்கும் உரிய எக்ஸாம்பிள் என்ன, மத்த காமன் விஷயம் ஃபார்மகாலஜின்னு வந்தா வரக்கூடிய MOA, pharmacokinetics, indication, ADR, patient advice, caution, contraindication கம்ப்ளீட்டா தெரியும். தென் எக்ஸ்பிளைன் அபவுட் aspirin. சரியா? இதைத்தான் நாங்க இண்டே கவர் பண்ண போறது. அப்ப நாங்க இண்டே ஸ்டடி பண்ணது என்னென்ன பார்க்க போறோம் இன்றைக்கு? என்னென்ன குரூப்பை ஸ்டடி பண்ண போறோம் இன்றைக்கு? பேசுங்க, என்னென்னது பார்க்க போறோம்? antiplatelet, thrombolytic and antifibrinolytic. ஓகே, இது 3 தான் நாங்க பார்க்க போறது. சரியா? ஓகே, நாங்க போவோம் எங்களுடைய மெயின் ஏரியாவுக்கு. இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்டா ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். த்ரோம்பஸ், த்ரோம்போட்டிக் அப்படின்ற நேம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும். இப்ப பொதுவா இதுல ஏ லெவல்ல ஸ்டடி பண்ணதுல பார்த்திருப்பீங்க. அதுல வந்து என்னன்னா நாங்க தமிழ் டேர்ம் யூஸ் பண்ணிருப்போம். சரியா? அதுக்கே இங்க நாங்க இங்கிலீஷ் டேர்ம்ல சொல்றது த்ரோம்போட்டிக் இல்லைன்னா ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். சரியா? இதுல உங்களுக்கு விளங்குதா? இந்த த்ரோம்பஸ் இருக்குதானே, இந்த த்ரோம்போஸ் வந்து உடைக்கிறது, அதை இல்லாமக்கிற குரூப் தான் யாரு? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். பாருங்க என்ன சொல்றாங்கன்னா பிளட் கிளாட்ஸ் உருவாகிறது அதை தடுக்கிற ஆட்கள் இல்லைன்னா அதை பிரிவென்ட் பண்ற ஆட்கள் தான் யாரு? இந்த ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். பாருங்க, மெடிகேஷன்ஸ் ஆர் யூஸ் டு பிரிவென்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கிளாட்ஸ். உங்களுக்கு தெரியும் பிளட் கிளாட்ஸ்னா உங்களுக்கு தெரியுமா? இப்ப பிளட் கிளாட்ஸ்னா இப்படி வரும். எங்களோட பிளட் வெசல்ஸ் இருக்குதானே, ஆர்டரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், இதுல பிளட் தான் ஃப்ளோ ஆகும். பிளட் கிளாட்ஸ்னா அந்த ஒரு கட்டி, பிளட் கட்டி மாதிரி வாருன்றது ஒரு குருதி உறைஞ்சு ஒரு த்ரோம்பஸ் ஒரு இது கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணு. சரியா? அப்ப அந்த ஃபார்மேஷன் வாரது வந்து எங்களுக்கு இஷ்யூஸ கொண்டு வரும். இந்த பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகினா சில நேரம் எங்க பிளட் வெசல்ல பிளட் தான் போகணும். இதே நேரம் இந்த கிளாட்ஸ் வந்து இது கூட ஓட தொடங்கினா என்ன நடக்கும்? சம்டைம்ஸ் எங்கட ஆர்டரிஸ வந்து அடைச்சிடலாம். அதாவது இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. அப்ப என்ன நடக்கும்? பிளட்டுக்கு ஃப்ளோ ஆகல. சோ எங்க பாடியில வரது என்ன? ஒரு டிசீஸ் கண்டிஷன். சரியா? அப்ப இந்த டிசீஸ் கண்டிஷன் வாரத்துக்கு காரணம் யாரு? இந்த பிளட் கிளாட்ஸ்.
சரியா? இந்த பிளட் கிளாட்ஸ் வர ஆட்களுக்கு இல்லைன்னா இந்த த்ரோம்போசிஸ் வர ஆட்களுக்கு தான் நாங்க எதை கொடுப்போம்? இந்த ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸை கொடுக்குறோம். ஏன்னா அவங்கட வந்து நார்மலா எங்களோட பாடி ஃபங்க்ஷன்ல கிளாட்ஸ் உருவாகாம பிளட் ஃப்ளோ ஆகும். சரியா? அதான் பிசியாலஜி. ஆனா அவங்களுக்கு ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், அதாவது ஒரு நோய்க்குரிய ஒரு நிலைமை வருது. அதான் என்னது? பிளட் கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த பிளட் கிளாட்ஸ் இல்லாம ஆக்கணும். அப்ப இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். பிளட் கிளாட்ஸ் ப்ரிவென்ட் பண்ற ஆட்கள் தான் யாரு? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். அப்ப நாங்க இந்த மாதிரியான இஷ்யூ இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ் என்ன செய்யற வேறேண்டா, இந்த உருவாக இருக்கிற கிளாட்ஸ் என்ன செய்யுது? வர ஃபுல்லா தடுக்குது. அத ஃபார்மேஷனே வர விடாம தடுக்கும். பாருங்க, உண்டது ஃபார்ம் ஆகாம இப்ப ஒருத்தருக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இப்ப நார்மலா எங்களுக்கு பார்த்தா விளங்குது, இன்றைக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. இப்ப எங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த நேரம் விளங்குற பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுது. அப்ப சோ என்ன செய்யற, அந்த ப்ரிவென்ஷன், அதை இதுக்கு அங்கல வராம தடுக்கிறதுக்கு செய்யற வேலையை செய்யும் ஆன்டி த்ரோம்போட்டிக். ஓ இருக்கக்கூடிய கிளாட்ஸை டிசால்வ் பண்ணும். இந்த கிளாட் இருக்குதானே, அந்த நாங்க ஒரு மெடிசினை கொடுத்தா அது வந்து கரைச்சு கரைச்சு போட்டு ஃபுல்லா இல்லாம ஆகுது. சரியா? அப்ப இந்த ஒர்க்க பண்றதுதான் யாரு? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். நீங்க கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப இதுல வந்து மெயினா வரக்கூடிய 3 குரூப்ஸ் யாருண்டா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஆன்டி கோயகுலன்ஸ் அண்ட் தென் ஃபிப்ரினோலைட்டிக் ட்ரக்ஸ். சரியா? ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் சொன்னா, இங்க பிளேட்லெட் இருக்குதானே, பிளேட்லெட் தெரியும் தானே, எங்களோட பாடியில இருக்குது ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் தென் பிளட் பிளேட்ஸ், செங்குருதி, வெண்குருதி, குருதி, சிறுதட்டு. சரியா? அப்ப அந்த குருதி சிறுதட்டு அதான் பிளேட்லெட்ஸ். இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் இந்த பிளேட்லெட்ஸ் இருக்குதானே, இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அக்ரிகேட் ஆகுறது. அக்ரிகேட்னா இந்த சேர்றத தடுக்கிற வேலையை செய்யற. சரியா? இந்த பிளேட்லெட் எப்ப அக்ரிகேட் ஆகும்? உங்களுக்கு சும்மா நார்மலா என்ன ஐடியா இருக்கா? இந்த பிளேட்லெட்ஸ் இருக்குதானே, எங்களோட பாடியில இருக்கக்கூடிய இந்த குருதி சிறுதட்டு இல்லைன்னா இந்த பிளேட்லெட் ஃபங்க்ஷன் என்ன? பிளேட்லெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன? குருதி உறைதலுக்கு உதவுவது. சரியா? இப்ப ஒரு கட்டுன்னு வந்துடுவீங்க பாடியில, ஒரு கட் வந்தா அந்த இடத்துல என்ன செய்யும்? பிளட் ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆகும், அதாவது ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நார்மலா சொல்றேன். அப்ப இந்த ப்ளீட் ஆகிறத இல்லாம ஆக்குற வேலையை செய்யறதா யாரு? இந்த பிளேட்லெட். அப்ப இவங்க என்ன செய்யறா, ஒரு இடத்துல ஒரு கட் ஒன்று வந்தா, ஒரு ப்ளீடிங் ஒன்று வந்தா அந்த இடத்துல இந்த பிளேட்லெட் எல்லாம் என்ன செய்யுது? ஒன்று சேர்ந்து, அதாவது அக்ரிகேட் ஆகும். அக்ரிகேட் ஆகி இந்த ப்ளீட் ஆகுறது தடுக்கும். சரியா? அப்ப நாங்க இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் கொடுக்குறேன்டா, அவங்க என்ன செய்யறா, இந்த பிளேட்லெட் உருவாகிறது இருக்குதானே, பிளேட்லெட் உருவாகிறது இல்ல, பிளேட்லெட் அக்ரிகேட் ஆகிறது. இப்ப பிளேட்லெட் உருவாகிறது எங்க பாடியில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷன், அது இல்ல. இந்த பிளேட்லெட்ஸ் இருக்குதானே, தனித்தனியாக கூடிய இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து அக்ரிகேட் ஆகாம தடுக்கிற வேலை செய்யறதுதான் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். சரியா? இப்ப ஏன் இதை தடுக்கிறேன்டா, இப்ப நார்மலா ஒரு கட் வந்து ப்ளீட் ஆகுறத தடுக்கிறதுக்காக பிளேட்லெட் அக்ரிகேட் ஆகுறது ஓகே ஃபைன். சரியா? அது நார்மல் கண்டிஷன், அது பிசியோலஜிக்கல் கண்டிஷன், நாட் பேத்தாலஜிக்கல். நோயல் ஒரு இது ஒன்று இல்ல. சரியா? இதே வந்து ஒருத்தருக்கு ஒரு டிசீஸ் கண்டிஷன், சும்மாவே கிளாட் ஆகுது, அவருடைய பிளட் வந்து சும்மாவே தேவை இல்லாத இடத்துலயும் கிளாட் ஆகுது, தேவை இல்லாத இடத்துலயும் பிளேட்லெட் வந்து அக்ரிகேட் ஆகுது. அந்த இடத்துல என்னது? அது ஒரு டிசீஸ். சோ அந்த தேவை இல்லாத இடத்துல வரக்கூடிய அக்ரிகேஷன்ஸ் தடுக்கிறது யாரு? இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். சரியா? அப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடா, ஆன்டி த்ரோம்போட்டிக் கண்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு குரூப் தான் யாரு? ஆன்டி பிளேட்லெட். சரியா? சரி, இது வந்து என்னன்னா ஆன்டி த்ரோம்போட்டிக்ல வரக்கூடிய ஒரு குரூப் தான் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக். சரியா? செகண்ட் ஒன் என்னன்னா ஆன்டி கோயகுலன்ஸ். சரியா? கோயகுலேஷன் கேஸ்கேட் ஒரு செயல்முறை இருக்குது. சரியா? அந்த கோயகுலேஷன் அதை இல்லாமாக்குறது, அதை செய்யற ஆட்கள் தான் வந்து யாரு? ஆன்டி கோயகுலன்ஸ். இது வந்து நாங்க கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் வீக் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மத்தது வந்து என்னன்னா ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்லுவோம். சரியா? அதாவது ஃபார்ம் ஆகின த்ரோம்பஸ் இருக்குதானே, அதாவது ஒரு கிளாட்
எங்களோட தேவையில்லாத ஒரு த்ரோம்பஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அவங்கள என்ன செய்யறேன்டா, இந்த பாருங்க, லைசிஸ் பண்ணும். லைசிஸ்னா என்ன? லைசிஸ் என்ன? தெரியுமா லைசிஸ் என்னன்னு? சரி, லைசிஸ் என்று சொன்னா அதை இல்லாமாக்குறது, அது உடைச்சு போடுறது. சரியா? இப்ப வந்து அந்த த்ரோம்பஸ் கம்ப்ளீட்டா அழிச்சு போடுறது, ஃபுல்லா அதை இல்லாமாக்குறது. அவங்கதான் யாரு? ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் இல்லண்டா த்ரோம்போலிட்டிக் ட்ரக்ஸ். நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூட, த்ரோம்போலிட்டிக்ஸ் என்றதும் ஃபிப்ரினோலிட்டிக்ஸ் என்றதும் உண்டு. சரியா? ஆனா ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக்ஸ் ஆன்டி த்ரோம்போலிட்டிக்ஸ் என்றது வேறு. சரி, இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப டோட்டலா நாங்க 4 குரூப்பை ஸ்டடி பண்றோம். அதுல மெயினான 3ம் இவங்க. சரியா? அடுத்து ஆன்டி த்ரோம்போட்டிக் இல்லைன்னா நாங்க ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக்ன்றது எங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் சம்டைம் வரலாம். மத்தபடி இது மெயினான ஒரு குரூப் அல்ல, 4வது குரூப். சரியா? அப்ப ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்லுது வந்து என்னடா, ஆல்ரெடி அந்த இது ஃபார்ம் ஆகின த்ரோம்பஸ் இருக்குதானே, அதை வந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது தான் யாரு? இந்த ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்றது. சரியா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். த்ரோம்பட்டிக் ட்ரக்ஸ் கீழே வரக்கூடிய 3 கேட்டகரி இல்லைன்னா 3 குரூப்பும் தான் யார் யாரு? ஆன்டி பிளேட்லெட், தென் ஆன்டி கோயகுலன்ஸ், தென் ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். சரியா? அதுல இப்ப நாங்க பார்த்திருக்கோம் என்னென்ன விஷயம். ஆன்டி பிளேட்லெட் சொன்னா பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்கிறது. ஆன்டி கோயகுலன்ஸ்னா கோயகுலேஷன் கேஸ்கேட் சப்ரஸ் பண்றது. ஃபிப்ரினோலிட்டிக்னா ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய த்ரோம்பஸை லைசிஸ் பண்றது. சரியா? இப்ப நாங்க போவோம் எங்கட அடுத்த பிசியோலஜியை பார்ப்போம். சரியா? பிசியோலஜி ரைட், இங்க சரி. ஓகே, இப்ப அடுத்தது வந்து என்னன்னா இந்த பிளட் ட்ரக்ஸ். அதுவும் சேம் தான், ஆன்டி பிளேட்லெட், ஆன்டி கோயகுலன்ட், ஃபிப்ரினோலிட்டிக், ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக். பாருங்க, இந்த 4வது குரூப் வந்து இருக்குது. அதுவும் நீங்க மறந்துடக்கூடா. அண்ட் தென் இது ரெண்டுக்கு முன்னால கன்ஃபியூஸ் கொண்டு வந்துடக்கூடா, ரெண்டும் டிஃபரெண்ட். சரியா? ஓகே, அடுத்தது என்ன? ஹெமோஸ்டசிஸ். ஹெமோஸ்டசிஸ் என்ன? யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹீமோஸ்டசிஸ் அப்படின்னு சொன்னா என்னடா, எங்கட பொடி இருக்குதானே, இப்ப நார்மலா பொடியில இருக்கக்கூடிய ஒரு ப்ளீடிங் வந்தா, இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன். சரியா? அந்த ஒரு ப்ளீட், ஒரு இன்ஜர்ட் ஆகுறதால, இல்லண்டா எங்கட பொடியில வரக்கூடிய வேற வேற இஷ்யூஸ், இல்லண்டா ஆக்சிடென்ட் ஆகுறதால இந்த டைம்ல ப்ளீட் ஆகும் இல்லையா, இந்த ப்ளீட் ஆகுறத ஸ்டாப் பண்ற ப்ராசஸ் தான் இந்த ஹீமோஸ்டசிஸ் சொல்லு. சரியா? அதுக்கான பிசியோலஜிக்கல் ப்ராசஸ் செய்யறது. பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, நார்மலா இப்போ ஒருத்தருக்கு இன்ஜர்ட் ஆகினா தொடர்ந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தா சரியா? இல்லையே. அப்ப என்ன நடக்கும்? தொடர்ந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தா பேஷண்ட் டெத்துக்கு போய்த்திரும். நார்மலாவே எங்களோட பொடி என்ன செய்யமெண்டா, இப்ப நார்மலா நீங்க ஒரு கட் பண்ற நேரம், ஒரு கத்தியால கட் பண்ற நேரம் ஒரு கட்டுன்னு வந்து நடக்கும். அது கொஞ்சத்திலே நின்றுடும். இல்லைன்னா ஒரு ஒரு காயமாகிற நேரம், ஒரு இது ஆக்சிடென்ட் ஆகிற நேரம், சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருந்தா என்ன நடக்கும்? ஒரு கொஞ்சத்துல அது ப்ளீட் ஆகுறது ஸ்டாப் ஆகும். சரியா? இந்த ஹீமோஸ்டசிஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த ப்ளீடிங்க ஸ்டாப் பண்றதுக்கு எந்த மாதிரி டைம்ல? ஒரு இன்ஜரி வார நேரம், இந்த மாதிரி டைம்ல வரக்கூடிய அந்த ப்ளீடிங்க ஸ்டாப் பண்றதுக்கு எங்கட பொடியில நடக்கக்கூடிய ஒரு பிசியோலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது அந்த கண்டிஷனை சரி செய்யறது நடக்கக்கூடிய ஒரு பிசியோலஜிக்கல் ப்ராசஸ். பாருங்க, physiological process that stop bleeding at the site of an injury while maintaining normal blood flow elsewhere in the circulation. சரியா? இந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு கட் வந்துட்டு சோ அதுல இருந்து ப்ளீடிங்கை இல்லாம ஆக்குறேன். சேம் டைம் எப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருந்தா, இது ப்ளீட் ஆகிட்டு இருந்தாலும் மத்த சர்க்குலேஷன் இருக்குதானே, அந்த இடத்துல இந்த நார்மல் பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணும். இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்குரிய ப்ராசஸ் செஞ்சு கொண்டே எங்களோட நார்மல் பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணும். அதான் ஹீமோஸ்டசிஸ். அதாவது ஒரு பிசியோலஜிக்கல் ப்ராசஸ். அதுக்கு நாங்க ஸ்பெஷலா கொடுக்குற ஒரு நேம் தான் இது. சரியா? இந்த ப்ளீடிங் எப்படி நிக்கிறேன்னு சொன்னா,
ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ப்ளீட் நடக்கிற இடத்துல வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இப்போ உங்களுக்கு தெரியுமே இந்த டேர்ம் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன? வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படி சொல்றது என்ன? வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன? Constriction of the blood vessels. கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி பிளட் வெசல். சரியா? அதாவது இப்ப ஒரு இடத்துல ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகினா இந்த இடத்துல ஒரு கட்வாரத்தால ப்ளீட் வந்தா இதை என்ன செய்யறேன்னா எங்களோட நார்மலாவே பாடி ஃபங்க்ஷன், அதாவது எங்களோட நார்மலா இந்த பிசியோலஜிக்கல் ப்ராசஸ் இந்த ஹீமோஸ்டசிஸ் மூலம் இந்த இடத்த என்ன செய்யும்? கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். சரியா? இந்த கட்டாகின இடத்த வந்து அதை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், சுருங்க செய்யும். சரியா? ஏன் செய்யறேன்டா இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்காக வேண்டி. அது வந்து 1வது ஸ்டெப். சரியா? 2வது என்னன்னா பிளேட்லெட் பிளக், அதாவது பிளேட்லெட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் அடுத்த பிக்சர்ல பார்ப்போம். சரியா? அதை வந்து அக்ரிகேட் பண்றது. சரியா? மற்றது என்னன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் கோயகுலேஷன் கேஸ்கேட் அண்ட் ஃபைப்ரின் கிளாட். அதாவது இது குருதி உறைதலுக்குரிய அந்த கேஸ்கேட்னா ஒரு சங்கிலி தொடர்ச்சியான படிமுறைகள் இருக்குதானே, அதை ஆக்டிவேட் பண்ணும். சரியா? இப்ப நாங்க இதை அடுத்த இதுல பார்ப்போம். கிளியரா உங்களுக்கு பிக்சர்ல பார்க்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது. இது ஃபர்ஸ்ட் இதுல என்ன காட்டுறாங்க? இந்த இடத்துல ஒரு இன்ஜர்ட் ஆகுது, இல்லைன்னா கட்டுண்டு வருது. சரியா? இது வந்ததுமே என்ன நடக்குது? இந்த சும்மா இருந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. சரியா? இது வந்து ஒரு கட்வார நேரம் தான். இந்த ஆக்டிவேட்டட் பிளேட்லெட்ன்றது வந்து ஒரு இன்ஜர்ட் ஆகிற நேரம், இல்லைன்னா ஒரு கட்டுண்டு வாரம், ஒரு ப்ரூஸ் இல்லைன்னா இன்ஜுரி ஒன்று வார நேரம் தான் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஆக்டிவேட் பண்ணப்படுது. சரியா? இந்த பிளேட்லெட் ஆக்டிவேட் பண்ணப்பட்ட அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கடா, இந்த ஆக்டிவேட் பிளேட்லெட் மூலம் என்ன வருது? இந்த ஃபைப்ரின் என்றது வருது. சரியா? இது சும்மா இருக்கிற நேரம் இது பாருங்க இங்க காட்டுகிற, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இது ரெட் பிளட் செல், இந்த ஆஷ் கலர்ல காட்டிக்குதானே, அதான் இந்த பிக்சர்ல பிளேட்லெட். அதாவது இது ஆர்பிசி செங்குருதி, இது வந்து குருதி சிறுத்தட்டு. சரியா? இது வந்து ஒரு கட்டாயின இடத்துல தான் இந்த பிளேட்லெட் என்ன நடக்குது? ஆக்டிவேட் ஆகுது. சரியா? இந்த ஆக்டிவேட் ஆகுறது மூலமாக யார ஆக்டிவேட் பண்றாங்க? இந்த ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரினை ஃபார்ம் பண்ணுது. சரியா? அப்ப அந்த ஃபைப்ரின் உருவாகின பிறகு இது மூலமாக என்ன நடக்குது? இந்த ஃபைப்ரின் உங்களுக்கு விளங்குதா? என்ன இருக்குது? ஒரு வலை மாதிரி இருக்குது. இப்ப இந்த இடத்துல இல்லதானே, இது ஒரு நடந்த பிறகு என்ன நடக்குது? ஒரு வலமாயோட ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த ரெட் பிளட் செல் அண்ட் தென் பிளேட்லெட்ஸ் அண்ட் தென் இந்த ஃபைப்ரின் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிகேட் ஆகி பிளட் ஃப்ளோ ப்ளீட் ஆகுறத ஸ்டாப் பண்ணுது. உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்கும். நடக்குது ஒரு அக்ரிகேட் ஆகி அந்த இடத்த ப்ளீட் ஆகுறது ஸ்டாப் பண்ணுது. பாருங்க தேர்ட் பிக்சர்ல காட்டிக்குது, ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. சரியா? அப்ப இதுதான் எங்களோட ஹீமோஸ்டசிஸ். அதாவது நார்மலா எங்களோட பாடியில் நடக்கூடிய பிசியோலஜிக்கல் ப்ராசஸ். ஒரு இன்ஜர்ட் ஆகிற நேரம் இல்லைன்னா ஒரு கட்வார நேரம் நடக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷன், நார்மல் பிசியோலஜிக்கல் ப்ராசஸ் தான் இது. சரியா? வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், தென் பிளேட்லெட் பிளக்ஸ் ஆகும், அதாவது ஒரு அக்ரிகேட் ஆகும். அடுத்ததா வந்து கோயகுலேஷன் கேஸ்கேட் ஆக்டிவேட் ஆகும். இந்த பாருங்க ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகி தென் அதுல இருந்து ஒரு கிளாட்டை உருவாக்குது. சரியா? அதுதான் இந்த பிக்சர்ல காட்டிக்கிற விஷயம். சரி, இப்ப நீங்க வந்து நார்மலா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஏன் நான் அதை போட்டிருக்கேன்டா, நார்மலா எங்களை பாடியில் நடக்கக்கூடிய ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலும் இப்ப ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் வைத்து என்ன செய்ய வேண்டிய விஷயத்த. சரியா? அப்ப இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் இருக்குதானே, இவங்க வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷனை குறைக்கும், இல்லைன்னா த்ரோம்பஸ் ஃபார்மேஷனை இல்லாமக்கும், இன்ஹிபிட் பண்ணும். சரியா? இங்க பாருங்க, அடுத்ததா இதுல தந்திக்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்குரிய என்னென்ன குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நாங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பிக்சர் ஒருக்கா பார்ப்போம். இப்ப இதுல வந்து என்னன்னா, நாங்க முந்தினதுல பார்த்திருக்கோம் தானே, அதுல கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. பிளேட்லெட் வந்து லிட்டில் ஃபைப்ரினை ஃபார்ம் பண்ணுது. சோ அதுல இருந்து ஒரு வலமாயோண்ட உருவாக்குறத, ஆனா அது ஒரு கிளொட்டோட ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்னா இந்த ப்ராசஸ் இல்லாம இன்ஹிபிட் பண்ணிடும். சரியா?
ஓகே, அடுத்தது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபிளேட்லெட் ட்ரக். சரியா? அப்ப பாருங்க, இந்த 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 ஸ்லைட்ல இருக்கிற 5மே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? அதாவது உங்கள்ட்ட எக்ஸாம்பிளாவே கேக்குறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டு வருது. ஃபாலோவிங் ஆர் தி ஆன்டிபிளேட்லெட் ட்ரக் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது எது ஆன்டிபிளேட்லெட் இல்லைன்னா ஆன்டிகோகுலன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு வரும். அப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம எது எது கிளியரா தெரிஞ்சிருந்தா தான் இதுக்குரிய ஆன்சரை பண்ணிடும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆகிக்கிறது என்சைட். என்சைட்னா உங்களுக்கு தெரியுமா? என்சைட் நாங்க என்னது எதை சொல்றேன்? என்சைட் என்ன யாருக்காலும் தெரியுமா? என்சைட் என்ன? தெரியாதா? சரி, ஓகே, நாங்க அதை முன்னே ஸ்டடி பண்ணுவோம். சரியா? என்சைட் என்று சொன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இது விரிவு, நான் இதுல போட்டில என்ன மிஸ்டேக். சரியா? இப்ப என்சைட் என்று சொன்னா நோட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அதாவது ஸ்டிராய்ட் இல்லாத ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். இன்ஃப்ளமேஷன், வீக்கம், அதை இல்லாமக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்சைட். சரியா? அந்த குரூப்ல வரக்கூடிய ஆள் தான் யாரு? அஸ்பிரின். அதாவது நாங்க கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இல்லைன்னா இது சிவிஎஸ் தானே, சிவிஎஸ் ரிலேட்டடா வர நேரம் நாங்க அதை கியூர் பண்றதுக்கு, அதாவது ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் அஸ்பிரின் காட்டியிருப்பேன்னு லோ டோஸ்ல. சரியா? அப்ப லோ டோஸ் நாங்க இங்க மென்ஷன் பண்ணது 75 to 150 மில்லிகிராம். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும், இது ஒரு கீவேர்ட், கீ பாயிண்ட், லோ டோஸ் அஸ்பிரின் சொல்றது. சரியா? இப்ப லோ டோஸ் அஸ்பிரின் சொன்னதுமே உங்களுக்கு வந்துட வேண்டியது 75 to 150 மில்லிகிராம் விஷயம். சரியா? இது வந்து ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனை தரோணுமாக இருந்தா கட்டாயம் நாங்க எப்படி கொடுப்போம்? லோ டோஸ் அஸ்பிரின் தான் கொடுப்போம். சரியா? அப்ப என்சைடுக்கு வரக்கூடியதுல நாங்க லோ டோஸ் அஸ்பிரின் மட்டும், நீங்க பின்னால ஸ்டடி பண்ணுவீங்க. என்சைடுன்றது ஒரு தனி ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். அதுல இன்னும் என்சைட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்னும் நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க. ஆனா என்ன விஷயம்டா, இங்க நாங்க ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ண நேரம், அதாவது அஸ்பிரின்ல இருந்து எங்களுக்கு இந்த ஆக்ஷன் தான் வரணுமாக இருந்தா கட்டாயம் நாங்க கொடுக்க போறது வந்து லோ டோஸ் அஸ்பிரின் தான் கொடுப்போம். சரியா? ஆனா சம்டைம்ஸ், அதாவது எங்களுக்கு குயிக்கா ஒரு ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷன் தேவைன்னு நினைச்சா, தேவைன்னு வார நேரம் நாங்க ஒரு ஹை டோஸ் கொடுப்போம். சரியா? ஹை டோஸ் மீன் 300 மில்லிகிராம். இது தேவையானாக்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்பிரின் வந்து 300 மில்லிகிராம் கொடுக்கிறது வந்து ஒரு லோடிங் டோஸ். நாங்க ஃபார்மகோடைனமிக் ஸ்டடி பண்ணச்சல பார்த்தோம், லோடிங் டோஸ். அந்த லோடிங் டோஸா ஆஸ்பிரினை கொடுக்க எப்பண்டா இந்த 300 மில்லிகிராம், அதாவது ஹை டோஸ். இந்த லோடிங் டோஸா கொடுக்கணும் 300 மில்லிகிராம் கொடுக்குறேன். இது எப்பன்னு சொன்னா எங்களுக்கு குயிக்கா ஒரு ரேப்பிடான ஒரு ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷன் தேவைன்னு வார நேரம் இந்த லோடிங் டோஸ் வச்சு கொடுப்போம். சரியா? அப்ப இந்த நார்மலா நாங்க ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷன் தேவை அப்படின்னு சொன்னா லோ டோஸ் ஆஃப் ஆஸ்பிரின் தான் கொடுக்குறோம். இது வந்து 75 மில்லிகிராம் டு 150 மில்லிகிராம். தென் அடுத்த எக்ஸாம்பிள் யான டைஃபிரிடமோல் டேப்லெட். சரியா? அஸ்பிரின் எப்படி வருது? டேப்லெட்டா இன்ஜெக்ஷனா? அஸ்பிரின் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன்? இல்லைன்னா சப்போசிட்டரியா, சிரப்பா? அஸ்பிரின் எப்படி வருது? Tablet. டேப்லெட். சரியா? அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு அலுமினியம் பேப்பர்ல ஒரு கவர்ல வரதுதான் இந்த அஸ்பிரின். டேப்லெட்டா தான் வரும். சரியா? அப்ப லோடோஸ் அஸ்பிரினும் டேப்லெட்டா தான் வருது. தென் டைஃபிரிடமோல் டேப்லெட். இது ஒரு ட்ரக் நேம், நாட் குரூப். சரியா? டைஃபிரிடமோல் டேப்லெட். தென் அடினோசின் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். இதுக்கு யார் யார் எக்ஸாம்பிள்? கிளாபிடோகிரல், பிரசிக்ரல், டிகாகிரல். சரியா? மத்தது ஓகே, நாங்க யாருக்கா அதை ரீட் பண்ண கொடுப்போம், இல்லைன்னா தூங்கிடுவீங்களே. சரி,
75. Number 75. Number 75. Unmute பண்ணி இதை ரீட் பண்ணுங்க. Number 75. ஐயோ ரீட் பண்ணுங்க, இல்லண்டா டைம் வேஸ்ட். 137. 137. 137. Okay, நஜிஹா ரீட் பண்ணுங்க இதை. இப்படி இருந்தா எப்படியும் போர் அடிச்சிடும். யாராவது அன்மியூட் பண்ணி ரீட் பண்ணுங்களேன், பார்த்து ஜஸ்ட் பார்த்து ரீட் பண்றது. சரி, யாராலும் ரீட் பண்ணுங்க. Adenosine receptor antagonist, clopidogrel 75 mg, prasugrel 5 mg, 10 mg, thicagrelor 90 mg, glycoprotein 11B, 111A receptor inhibitors, abciximab injection, eptifibermatide injection, tyrofibon injection, others silostazole. ஓகே, சரியா? இதுல பாருங்க, நாங்க இதுவரையும் பார்த்த விஷயம் NSAIDs ஓகே, டைஃபிரிடமால் ஓகே, தென் அடினோசின் ரிசெப்டர் அன்டகோனிஸ்ட், அதாவது அடினோசின்டா நாங்க ADP தான் சொல்றோம். சரியா? அப்ப அதுக்குரிய எக்ஸாம்பிள் clopidogrel 75 mg, then prasugrel 5 mg and 10 mg, ticagrelor வந்து 90 mg. சரியா? இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நாங்க ப்ரோ ட்ரக்னு சொல்லிருக்கோம். சரியா? ப்ரோ ட்ரக்ண்டா என்ன? ப்ரோ ட்ரக்ண்டா என்ன? ப்ரோ ட்ரக்ண்டா என்ன? யாருக்காலும் ஒரு ஐடியா இருக்கா? ப்ரோ ட்ரக், ப்ரோ என்சைம், ப்ரோ ட்ரக்ண்டா என்ன? கெஸ் பண்ணுங்க. நொதிய முன்னோடி என்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறா? நொதிய முன்னோடி என்று ஒன்று படிச்சிருப்பீங்க தானே A level எல்லாம். சரியா? அதாவது இப்ப ட்ரக், இந்த ரெண்டுமே வந்து ட்ரக் அல்ல. இப்ப ட்ரக் அல்ல மீன்ஸ் வந்து இப்ப நாங்க கொடுக்கிற டேப்லெட் இருக்குதானே, அது ஆக்டிவ் ஃபார்ம்ல இல்ல. இப்ப எங்களோட பாடி பெய்த்து இந்த ப்ரோ ட்ரக் என்ன செய்யணும்? ஆக்டிவ் ஃபார்மாக மாறணும். அப்ப இது வந்து ப்ரோ ட்ரக்கா கொடுத்திருக்கு. ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து நாங்க இன்டேக் பண்ண போறது என்னதான் மாறுது? ஆக்டிவ் ஃபார்மாக மாறுது. சரியா? அதுதான் என்னது? இந்த clopidogrelலும் prasugrelலும். சரியா? ஆனா இந்த ticagrelor வந்து ப்ரோ ட்ரக் அல்ல, அது ட்ரக் ஆக்டிவ் ஃபார்ம்லயே தான் கொடுப்போம். சரியா? அடினோசின் ரிசெப்டர் அன்டகோனிஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ரெண்டுமே ப்ரோ ட்ரக்கா தான் இருக்கும். தென் அது ரெண்டும் டேப்லெட் 75 mg and then 5 mg, இது 10 mg. இதுவும் தெரிஞ்சிருக்கும். சரியா? மத்தது என்னண்டா கிளைகோப்ரோட்டீன் 2B or 3A receptor inhibitors ன்னு சொல்லுவோம். சரியா? இது 2B or 3A receptor inhibitors. சரியா? அதுக்கு வந்து வரக்கூடிய இந்த கிளைகோப்ரோட்டீன் 2B 3A receptor inhibitors வரக்கூடிய எல்லாருமே இன்ஜெக்ஷன், அதாவது பேரண்டரல் ப்ரிப்பரேஷனா தான் இருக்குது. சரியா? இதுல வந்து டேப்லெட்டாக இல்ல. சரியா? இந்த கிளைகோப்ரோட்டீன் 2B and 3A receptor inhibitorsல வரக்கூடியது. அதர்ஸ் குரூப்ல வரக்கூடியது சிலோஸ்டசால், இது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது ஒருக்கா பாருங்க, நாங்க அடுத்தது இப்ப இது குயிக்கா உங்களுக்கு எந்த அளவு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு செல் எலிமெண்ட் இது தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லா. பாருங்க எல்லாரும் இருக்கா, தென் உங்களுக்கு எவ்வளவு செல் எலிமெண்ட் பார்ப்போம்.
சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க என்னென்ன. ஓ, இங்கெல்லாம் வந்தா தெரிஞ்சிருமே. ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட குரூப்போட சொல்லுங்களேன். எத்தனை குரூப் நாங்க பார்த்தோம் டோட்டலா? 5. 5. ஓகே, என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? NSAID. NSAID. NSAIDனா என்ன? NSAID விரிவு என்ன? Non-steroidal anti-inflammatory drug. ஓகே, அப்ப நாங்க இங்க பாக்குற எக்ஸாம்பிள் என்ன அதுக்குரிய? Low dose aspirin. லோ டோஸ் aspirin. லோ டோஸ் அமௌண்ட் என்ன? 75 mg. to 150 milligrams. Okay, 75 to 150 milligram. Okay, first one correct. Then second one என்ன example? Dipyridamole tablet. Dipyridamole tablet. Okay, அதோட strength என்ன? 100 milligrams. Okay, அத பாப்போம். சரி, third example என்ன? Or third group? Third group என்ன? Third group என்ன? யாருக்காலும் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல நேம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. யாருக்காலும் ஞாபகம் இருக்கா? Adenosine receptor antagonist. ஓகே. ADP receptor antagonist. அதான் adenosine receptor antagonist. எக்ஸாம்பிள்? அது குரூப். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்? அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன? Clopidogrel 75 milligram. 75 milligram. Okay. Then Prasugrel prasugrel. Okay. 5 Then milligram. Ticagrel okay. Ticagrel 90 milligram. 90 milligram. Okay. அடுத்த குரூப் என்ன? இன்னொரு group? Glycoprotein. Glycoprotein. Complete 2B. answer. 2B. 3A receptor. 2B and 3A receptor inhibitors. Example? அதுல என்ன என்ன டைப்ல இருந்துச்சு? டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன் ஓ சிரப் என்ன மாதிரி டைப்ல இருந்துச்சு அதுக்குரியதெல்லாம்? Injection. இன்ஜெக்ஷன், parenteral preparation. சரி, எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? யாருக்காலும் ஞாபகமா? ஒன்று சரி. ஓகே, அடுத்ததான் நாங்க அதர்ஸ்ல பார்த்த ட்ரக் நேம் என்ன? சரி, ஓகே, ஓரளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அதே ஓகே. பாருங்க, இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கும். சரியா? மறந்தவங்க பாருங்க. NSAID ஓகே, நீங்க கம்ப்ளீட்டா சொன்னது நான் ஸ்டெராய்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். சரியா? அப்ப இதுல வரக்கூடிய லோ டோஸ் aspirin வித் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? 75 to 150 milligram தான் லோ டோஸ் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க சும்மா நினைக்க கூட இந்த 5 milligram 10 milligram தான் அது மாதிரி இங்க வரல. ஒவ்வொரு ட்ரக்குக்கு டோஸ் இருக்குதானே, அதுல கம்பேர் பண்ற நேரம் aspirin லோ டோஸ் என்னன்னா 75 to 150 milligram. இதுண்ட லோ டோஸ் தான் மெயினா ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷனை கொடுக்கும். ஆனா சம்டைம் நாங்க லோடிங் டோஸாக 300 மில்லிகிராமும் அஸ்பிரின்ஸ் வந்து கொடுப்போம். சரியா? அடுத்தது என்னன்னா, இது ஒரு குரூப். NSAID என்று சொல்றது ஒரு குரூப். சரியா? அதுல வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது லோ டோஸ் அஸ்பிரின். இந்த டைபிரிடமால் டேப்லெட்ன்றது இது வந்து ஒரு குரூப் அல்ல. இதுல பாருங்க, இது குரூப் அல்ல. தென் இது வந்து அதர்ஸ்ன்றது குரூப் அல்ல. இதுவும் தென் இதுவும்
இதுவும் இந்த 3 தான் குரூப். ஆனா நீங்க இது 5மே கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இந்த டைஃபிரிடமோல் வரக்கூடிய குரூப் வந்து பாஸ்போடைஎஸ்டரேட் இன்ஹிபிட் பண்ற அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அவ்வளவு டீப்பா எங்களுக்கு தேவை இல்லைன்றதால ஜஸ்ட் நாங்க இந்த எக்ஸாம்பிளை மட்டும் ஸ்டடி பண்றோம். இதுல குரூப் எல்லாம் ஸ்டடி பண்ற அளவுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லை. பென்சைட் எல்லாம் நீங்க முன்னுக்கு ஸ்டடி பண்ணுவீங்க. சோ இதை இன்க்ளூட் பண்ணிக்கும். டைஃபிரிடமோல் டேப்லெட் ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? அப்ப இது ஒரு குரூப் அல்ல, இது வந்து ஒரு ட்ரக். ட்ரக் நேம். சரியா? டைஃபிரிடமோல் டேப்லெட் 100 மில்லிகிராம். தென் அடினோசின் ரிசெப்டர் ஆன்டோகனிஸ்ட் என்று சொல்றது ஒரு குரூப். சரியா? அடினோசின் என்ன? ஏடிபி. இது நாங்க ஏறவில்லை எல்லாம் பாத்துக்கிறது. அடினோசின் சொல்றது ஏடிபி. ஏடிபி தான் நாங்க அடினோசின் ரிசெப்டர் ஆன்டோகனிஸ்ட் என்ற குரூப்ல வரக்கூடியது யாரு? 3. clopidogrel, then prasugrel and ticagrelor. இது உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க 3மே. சரியா? இதுல நீங்க அடுத்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட். தட் மீன் clopidogrel and prasugrel வந்து ப்ரோட்ரக். ப்ரோட்ரக் மீன் நாங்க இதை வந்து ஆக்டிவ் ஃபார்ம்ல குடுக்கறல்ல, நாங்க இதை டேப்லெட்டா குடுக்கறோம், இன்ஆக்டிவா தான் குடுக்குறோம். இன்ஆக்டிவா கொடுத்த பிறகு எங்களோட பாடிக்குள்ள போய் மெட்டபலைஸ்ட் ஆகும் தானே, லிவர்ல மெட்டபலைஸ்ட் ஆகிற நேரம் இந்த ப்ரோட்ரக்ல இருக்கிற ஆட்கள் என்னதான் மாறும்? ட்ரக்குக்கு மாறும். சரியா? அது யார் யாருக்குரிய கேஸ்னா clopidogrel and then prasugrel. சரியா? இந்த டிகாக்ரலர் வந்து ப்ரோட்ரக் அல்ல, இது ஆக்டிவ் ஃபார்ம்ல நாங்க கொடுப்போம். சரியா? மத்தது இதுவும் வந்து ஒரு குரூப். கிளைகோப்ரோட்டீன் 2B and 3A ரிசெப்டர் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்றேன். மத்த விஷயம் இதுல நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல வரக்கூடிய எல்லாமே இன்ஜெக்ஷன். அதாவது இந்த குரூப்புக்கு ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸா வரக்கூடிய ஆட்கள்ல வேற ஃபார்ம் இல்ல. தட் மீன்ஸ் டேப்லெட், கேப்சூல்ஸ் இந்த மாதிரி இல்ல. சரியா? இவங்க வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும். என்னது? அப்சிக்ஸிமேப், எப்டிஃபிபடைட் and then tirofiban injection. சரியா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதர்ஸ்ல வரக்கூடிய யாருன்னா சிலோஸ்டிசான். சரியா? ஓகே, குயிக்கா இந்த 5ஐயும் ஃபுல்லா செல்லுட்டா ஈஸி. உங்களுக்கு அடுத்த பாட்டு போகலாம். குயிக்கா சொல்லுங்க, டைம் எடுக்காம. ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் 5 கேட்டகரி இல்லைன்னா 5 மெயினா வரக்கூடிய 5ஐயும் சொல்லுங்க குயிக்கா. அது மெயினான பாட்டுங்கள். எம்சிக்யூல அதை கேட்டு வராங்க. அதனாலதான் நான் இவ்வளவு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். குயிக்கா சொல்லுங்க. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஓகே, எக்ஸாம்பிள் aspirin, low-dose aspirin. Okay, then next one. Dipyridamole tablet. Okay, dipyridamole tablet. Okay, third one. ADP, ADP receptor antagonist. Okay, அதுக்கு example. clopidogrel, Okay, then prasugrel, then ticagrelor. சரி, அடுத்தது என்ன? Glycoprotein 2B. 2B, then complete 2B 3A receptor inhibitors. and inhibitors. Okay, example. Example. Injection. Okay, good. Abciximab, then Tirofiban. eptifibatide. Okay, next one. Tirofiban. Okay, next one. Others குள்ள வரக்கூடிய Silastazole. சிலாஸ்டசோல். சரியா? இது வந்து நீங்க அந்த ஸ்லைட் வந்து இம்பார்ட்டன்டான ஏரியா உங்களுக்கு எம்சிக்யூ கவர் பண்றது. சரியா? அப்ப அதை மிஸ் பண்ண வேணாம். அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்னன்னா அஸ்பிரின். சரியா? இந்த அஸ்பிரின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். சரியா? இவங்க என்ன செய்யும்னா இந்த அஸ்பிரினை கொடுத்தா இவங்க போயிட்டு இந்த த்ரோம்போக்சின் A2 சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற பிக்சர்ல இந்த த்ரோம்போக்சின் A2 சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றதுதான் யாரோட வேலை? அஸ்பிரின் வேலை.
சரியா? அப்ப இதோட சிந்தசிஸ எப்படி இன்ஹிபிட் பண்ணும்னு சொன்னா, இந்த அரக்கிடோனிக் ஆசிட் இருக்குதானே, உங்களுக்கு இதோட நேம் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பிக்சரை போட்டீங்க. இந்த அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டகிளாண்டின் வாரத்தை, அதாவது இதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் யாரு? காக்ஸ் என்சைம்னு சொல்றேன். சரியா? அதாவது காக்ஸ் 1 அண்ட் காக்ஸ் 2 ரெண்டு டைப் ஆஃப் என்சைம் இருக்குது. COX 1, COX 2. COX mean cyclooxygenase 1, then cyclooxygenase 2. சரியா? இப்படி ரெண்டு என்சைம் இருக்குது. இந்த ஆஸ்பிரின் என்ன செய்யும்டா, இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணி விடும். சரியா? அப்ப இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணினா என்ன நடக்கும்? என்சைமை இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க. என்சைமை இன்ஹிபிட் பண்ணா என்ன நடக்கும்? என்சைமை இன்ஹிபிட் பண்ணா இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? இந்த சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணினா என்ன நடக்கும்? Prostaglandin H2 உருவாகாது. இது உருவாகாமட்டா என்ன நடக்கும்? டிஸ்டோல் ஆயிரும். இது உருவாகாமட்டா இதுல இருந்து தொடர்ச்சியா என்னென்ன வருது? என்னென்ன ஃபார்ம் ஆகுது? ப்ரோஸ்டகிளாண்டின் இருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் யாரு? த்ரோம்போக்சின் A2, தென் ப்ரோஸ்டகிளாண்டின்ஸ் அண்ட் ப்ரோஸ்டசைக்ளின். சரியா? எங்களுக்கு இவங்களையும் பத்தி பேச தேவையில்லை. நீங்க கட்டா ஞாபகம் வைக்க வேண்டிய ஆள் யாருன்னா த்ரோம்போக்சின் A2. சரியா? இதை தொடர்ச்சியாக பாக்குற நேரம் இவங்களை இன்ஹிபிட் பண்ற. சோ இதன் விளைவா என்ன நடக்குது? இவங்க இன்ஹிபிட் ஆகுது. சோ இதுல இருந்து இது இன்ஹிபிட் ஆகுது. சரியா? அப்ப எங்க மெயின் ஆள் யாருன்னா இந்த த்ரோம்போக்சின் A2. சரியா? இந்த த்ரோம்போக்சின் என்ன செய்யும் என்று சொன்னா, நார்மலா இவருடைய வேலை வந்து கிளாட்டை ஃபார்ம் பண்றது. அதாவது பிளேட்லெட் அக்ரிகேட் பண்ணி ஒரு கிளாட்டை உருவாக்குறது தான் இவருடைய வேலை. இந்த த்ரோம்போக்சின் A2 ஒரு பிளட் ஃபார்ம், அந்த த்ரோம்பஸ உருவாக்குறதே ஹெல்ப் பண்றால் தான் யாரு? த்ரோம்போக்சின் A2. சோ இந்த த்ரோம்போக்சின் A2 சிந்தசிஸ் இல்லாமக்கினா என்ன நடக்கும்? கிளாட் உருவாகாது. கிளாட் உருவாகிறது தடைப்படும். தட் மீன்ஸ் ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனை கொடுத்து கிளாட் உருவாகிறத இல்லாமக்குது. சரியா? உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? இந்த ப்ராசஸ்ல இந்த காக்ஸை இன்ஹிபிட் பண்றதால, சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைம் இன்ஹிபிட் பண்றதால எங்களுடைய பிளேட்லெட்ல இருக்கக்கூடிய த்ரோம்போக்சின் A2, இந்த த்ரோம்போக்சின் A2 எங்க இருக்கிறன்னா எங்க பிளேட்லெட் குருதிச்சிறுத்தட்டுல தான் இருக்குது. சரியா? அப்ப இத தடுக்கும், இத உருவாக விடாம இருக்கும். சரியா? இவங்க இருந்தாதான் கிளாட் ஃபார்ம் ஆகும். கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றால் தான் இது த்ரோம்போக்சின் A2. சோ நாங்க இவங்களை இன்ஹிபிட் பண்ணி விட்டதுமே நடக்கும். அது இல்ல, த்ரோம்போக்சின் A2 இல்ல. சோ கிளாட் ஃபார்மேஷன் இல்ல. சரியா? இப்ப இதுதான் யாரு செய்யற வேலை? இந்த ஆஸ்பிரின் செய்யற வேலை. சரியா? மத்த விஷயம் என்னன்னா இவங்க irreversible inhibition of cyclooxygenase enzyme. இதை இன்ஹிபிட் பண்றது வந்து ரிவர்சிபிள் இல்ல, irreversible. irreversible மீன், irreversibleனா என்ன? irreversible inhibition என்ன? Can't reverse. ரிவர்ஸ் பண்ண இயலாம். சோ இப்ப இது ஒரு பிளேட்லெட் இதை வந்து இது இல்லாம ஆக்கிட்டா இந்த பிளேட்லெட் லைஃப் டைம் எவ்வளவு? ஞாபகமா? பிளேட்லெட் லைஃப் டைம் எவ்வளவு? யோசிச்சு பாருங்க. லெவல்ல பாத்திருப்பீங்களே. சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு பிளேட்லெட் லைஃப் டைம் எவ்வளவு? பாப்போம். லைஃப் டைம் எவ்வளவு? ஓகே, 7 to 10 days, 8 to 10 days இந்த மாதிரி வரும். சரியா? அப்ப இந்த ஆன்டி பிளேட்லெட் இஃபெக்டும் வந்து 8 to 10 days தான் இருக்கும். அதாவது இப்ப உங்களுக்கு விளங்குதா? இப்ப ஒரு பிளேட்லெட்ல இந்த ஆஸ்பிரின் போய் அதோட ஒர்க்கை காட்டிட்டா அந்த பிளேட்லெட் வந்து மறுபடியும் அந்த
பிளட் கோயகுலேஷன் இல்லைன்னா அந்த அக்ரிகேஷனை இல்லாம ஆக்கிடும். சரியா, ரிவர்சிபிளாகவே இதாக்குதே. சோ அதுக்கு பிறகு அதுக்கு அந்த பிளட் வந்து கிளாட் பண்ணக்கூடிய அபிலிட்டி இல்லாம ஆகிடும். அதாவது குருதி உரைய செய்யக்கூடிய அபிலிட்டி இல்லாம ஆகும். சோ அகெயின் புதிய ஒன்று உருவாகினாத்தான் அந்த ஆக்ஷன் எங்களோட பாடி கிடைக்கும். சரியா, இந்த 8 to 10 days அந்த இஃபெக்ட் வருது. அதாவது இந்த ஆன்டிபிளேட்லெட் இஃபெக்ட் எதுல இருந்து டிட்டர்மைன் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? இப்போ கொடுத்தா ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட்டை கொடுத்தா இன்றைக்கு அதோட இஃபெக்ட் வந்து 8 to 10 days தான் இருக்கும். இப்ப 10 டேஸ்க்கு பிறகு நீங்க ஆஸ்பிரின் எடுக்கலன்னு சொன்னா அந்த இஃபெக்ட் வந்து இல்ல. ஏண்டா ஆல்ரெடி நீங்க கொடுத்த ஆக்ஷன் அந்த ஆன்டிபிளேட்லெட் இப்ப இஃபெக்ட் கொடுத்த பிளேட்லெட் இருக்குதானே அது இல்லாம ஆயிடுமே. அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதோட அது இல்லாம ஆயிடுமே. அப்ப அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும் மட்டுக்கும் தான் அதோட ஆன்டிபிளேட்லெட் இஃபெக்டும் இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? அப்ப புதிய ஒரு பிளேட்லெட் வார நேரம் அவங்கள இன்ஹிபிஷன் நடக்கலே. நீங்க புதுசா ஒன்று உருவாகிற நேரம் அப்ப நீங்க அந்த ட்ரக் எடுக்காமுட்டா அதுல த்ரோம்போக்சின் A2 சிந்தஸ் இன்ஹிபிட் பண்ணப்படல. சோ இவங்க ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷனை காட்ட மாட்டாங்க புதிய ஆட்கள். இந்த ஆல்ரெடி இல்லாம ஆக்கினாங்க அந்த த்ரோம்போக்சின் A2 அது இல்லாம இருக்குன்னா அதோட ஆக்ஷன் இருக்கும். அந்த பிளட் பிளேட்லெட் இல்லாம இருக்குன்னா அதோட ஆக்ஷன் இருக்கும். சரியா, அப்ப உங்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கிளியரா? என்னன்னா அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் வாழ்த்து தேவையான கொக்ஸை இன்ஹிபிட் பண்ணும். சோ தட் த்ரோம்போக்சின் A2 சிந்தஸ் இன்ஹிபிட் ஆகும். இங்கதான் எங்களோட மெயின் பாயிண்ட் இருக்கிறது என்னடா, த்ரோம்போக்சின் A2 தான் பிளட் கிளாட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். சரியா, அப்ப நாங்க இவங்கள இன்ஹிபிட் பண்ற ஒர்க்க பண்ணிட்டோம்டா பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகாது. சோ த்ரோம்போட்டிக் ஆன்டி த்ரோம்போட்டிக் ஆக்ஷனை காட்டும். Antithrombotic mean thrombus formation இல்லாமாக்குது. That mean clot formation இல்லாமாக்குது. சரியா, அடுத்தது கட்டாயம் தெரிய வேண்டிய பாயிண்ட் தான் இது. 8 to 10 days தான் ஆக்ஷன் லாஸ்ட் ஆகும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஞாபகம் வைக்கலாம் ஈஸியா. ஏண்டா ஒரு பிளேட்ல லைஃப் ஸ்பேனே 7 to 10 days 8 to 10 days சேம் டைம் தான் இதோட ஆக்ஷனும் வரும். சரியா, மத்த விஷயம் என்னன்னா இந்த ஆஸ்பிரின் இருக்குதானே இவங்க குயிக்கா எங்களோட ஜிஐ ட்ராக்ட் மூலம் அப்சர்ப் ஆகிடும். சரியா, அண்ட் இதோட பீக் கன்சென்ட்ரேஷன் இப்ப நீங்க அந்த மெடிசின் எடுத்து அதோட ஆக்ஷன் பார்த்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல அது ஆக்ஷனும் வந்துடும். மற்றது மெட்டபலைஸ்ட் ஆகுது லிவர்ல. டோஸ் உங்களுக்கு தெரியும் 75 milligram ஒன்ஸ் டெய்லி. அப்படின்னா ஒன்ஸ் டெய்லின்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா ஜஸ்ட் 75 milligram ஒரு நாளைக்கு ஒருக்கா எடுக்கிறது. சரியா, அதுதான் இதோட விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு விளங்கின அளவுல யாராலும் சொல்லுங்க இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். உங்களுக்கு இது விளங்கின அளவுல சென்னா அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? இந்த பிக்சரை பார்த்தே சொல்லிடலாம். யாராலும் ட்ரை பண்ணுங்க. aspirin mechanism of action என்ன? ட்ரை பண்ணுங்க இதுல ஆன்சர் சொல்றது குயிக்கா. விலங்கல்லையா அப்ப? கிளியரோ இல்ல? ரெண்டுல ஒரு ஆன்சர் வரணும். விளங்கிச்சு ஓ இல்ல? சும்மா சொல்லுங்க, பிழைச்சா ஓகே நாங்க கரெக்ட் பண்ணிக்குவோம். அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் H2 உருவாகிறத ஸ்பிரின் தடுக்கும். இதால ப்ரோஸ்டாகிளாண்டின் H2 வந்து த்ரோம்போக்சின் A2 உருவாகிறது தடுக்கப்படும். ஓ ஓகே, அடுத்து த்ரோம்போக்சின் A2 வந்து பிளேட்லெட்ஸ் வந்து க்ளொட் ஆகிறதுக்கு காரணமாயிருக்கும். இதால வந்து த்ரோம்போக்சின் A2 உருவாகிறது தடுக்கப்படுறதால அந்த க்ளொட்டும் உருவாகாது. ஓகே, கிளியர். சரி, வெரி கிளியரா சொல்றீங்க. சரியா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரி, இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆஸ்பிரினை எப்ப குடுக்குறன்ற விஷயம். சரியா, நீங்க இதை பார்த்திருப்பீங்க. இந்த கார்டியாலஜி கிளினிக் போற ஆட்கள் இப்ப எல்லா வீட்லயும் இந்த ஹார்ட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கிற ஆட்கள் இருக்குதானே, அவங்க தான் மெயினா இந்த இதுக்கு போறது. சரியா, ஆஸ்பிரின் கொடுக்கறது அவங்களுக்கு தான் மெயினா. யாருக்குன்னா இந்த ஹார்ட்ல இஷ்யூஸ் இருக்கிற ஆட்களுக்கு தான் கொடுக்குறேன்.
சரியா? அப்ப இதுல நாங்க தெரிஞ்சிருக்கணும் கிளியரா எந்தெந்த டைம்ல குடுக்குறன்ற விஷயம். சரி. 2 விஷயம் இருக்குது. ஒன்று இப்ப இதுல இருக்கிறது நாங்க பார்க்க முன்னால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். செகண்டரி பிரிவென்ஷன் என்று சொல்றோம். சரியா? அது பார்த்துட்டு வரணும். செகண்டரி பிரிவென்ஷன் ஒன்று இருக்குது. தென் அடுத்தது வந்து என்னன்னா பிரைமரி பிரிவென்ஷன் எங்களுக்கு இன்னொரு சொல்லலாம். சரியா? செகண்டரி பிரிவென்ஷன் என்று சொன்னா ஆல்ரெடி பொறுத்தவரைக்கும் கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் வந்துட்டு, அதாவது அவங்களே ஒரு ஹார்ட்ல ஒரு இஷ்யூ வந்துட்டு அப்படியான டைம்ல நாங்க அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை நாங்க சொல்றது செகண்டரி பிரிவென்ஷன். சரியா? அடுத்தது பிரைமரி பிரிவென்ஷன் என்று சொன்னா அவருக்கு வந்து ஹை ரிஸ்க் கொண்டு இருக்கு, அதனால சும்மா ஒரு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிப்போர்ட் ஆக முன்னாலே ஒரு ப்ரிவென்ஷனுக்கு கொடுக்குற மாதிரியான சிச்சுவேஷன் நாங்க பிரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். சரியா? இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும் இது எந்தெந்த டைம்ல கொடுக்குறன்ற விஷயம். சரியா? பைபாஸ் சர்ஜரி தெரியும் தானே? இந்த பைபாஸ் சர்ஜரி செஞ்சா அது சர்ஜரி முடிய ஆஸ்பிரினை கொடுப்பாங்க. சரியா? அதாவது இந்த கொஞ்ச நாளைக்கு பாடி சில பேருக்கு தொடர்ந்து ஆஸ்பிரின் யூஸ் பண்ண கொடுக்குற, சில பேருக்கு அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ப கொடுப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னண்டா, பைபாஸ் சர்ஜரி பண்ணினா அவங்களுக்கு வந்து அந்த சர்ஜரியை தொடர்ந்து ஆஸ்பிரினை கொடுப்பாங்க. சரியா? மத்தது என்னண்டா ஸ்டென்ட் போடுவது தெரியுமா? ஹார்ட்ல ஸ்டென்ட் போடுறது தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் வால்வ்ஸ்ல ஸ்டென்ட் போடுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறா? ஸ்டென்ட் போடுறா என்ன? பிளக் இருந்தா அதை எடுத்து விடுவாங்க. ஓகே, சரி. இப்ப ஸ்டென்ட் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு இதுல பாட்டு என்ன பிக்சரோட ஆட் பண்ண மறந்துட்டு. ஹார்ட் ஸ்டென்ட் பாருங்க. இந்த ஸ்டென்ட் இந்த இருக்குதானே ஒரு வயர் மெஷ். உண்மையில இந்த வயர் மெஷ் இருக்குதானே, அந்த வயர் மெஷ்ஷை கொண்டு போயிட்டு இப்போ எங்களுடைய இதுல வரக்கூடிய ஒரு பிளட் ஃப்ளோ ஆகிற அளவு குறைஞ்சா இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல கிளியரா இருக்குது. அதாவது இப்போ இது 2 சைட்லயும் வர ஒரு கொழுப்பு கட்டி படிறதால இந்த இடத்துல நெரோவாகிக்குது பிளட் வெசல். இந்த நெரோவாகினத சரி செய்யறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், ஒரு வயர் மெஷ் ஒன்று மாதிரி கொஞ்சம் ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒண்ட அந்த இடத்துல போடுவோம். சரியா? போட்டு இந்த பாருங்க ஸ்டென்ட் இப்படி போட்டு அதை இன்ஃப்ளேட் பண்ணு ஊதுனர அதுல இருந்து ஒரு வைட் இடம் மட்டும் வரும். நார்மலா பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்குரிய இடத்தை கிடைக்கிறதா இந்த ஸ்டென்ட். அப்ப ஸ்டென்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கட பாடியில இருக்கிறோண்டல்ல நாங்க வெளியான ஒரு ஆர்டிபிஷியலா கொடுக்கிறோண்டுதான் என்னது இந்த ஸ்டென்ட் என்ற விஷயம். சரியா? அப்ப இது வந்து சில பேருக்கு இந்த இப்ப செய்யறாங்க, இந்த ஸ்டென்ட் போடுறாங்க ஸ்ட்ரோக் வர நேரம், இந்த இதுகள் வந்த பிறகு இந்த ஸ்டென்ட்டை போட்டா அதுக்கு பின்னால இந்த ஸ்டென்ட் போட்ட ஆட்களுக்கு அதை தொடர்ந்து ஆஸ்பிரினை கொடுப்போம். சரியா? மற்ற ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒரு கண்டிஷன்லயும் இன்டர்ம்னு கிளாடியூசேஷன் இந்த ரெண்டும் ஒரு 2 டிசீஸ் கண்டிஷன். சரியா? இந்த 2 டைம்லயும் கொடுப்போம். அப்ப நீங்க இதை மெயினா இந்த ஃபர்ஸ்ட் 2 தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்து இது இதெல்லாம் காமன் இல்ல. சரியா? இது ரெண்டும் மெயினா தெரிஞ்சிருங்க, எம்சிக்யூக்கு வரும். சரியா? அடுத்தது என்னண்டா ஆஸ்பிரின் சைடு எஃபெக்ட். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச சைடு எஃபெக்ட் என்னவாலும் இருக்கு ஆஸ்பிரின், இல்லாட்டி உங்களுக்கு கெஸ் பண்ணலாம் ஆஸ்பிரின் மூலம் என்ன நடக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க என்னென்ன சைடு எஃபெக்டா வரும் அதுல. ரேஷஸ். சரி, தென் வேற அஸ்மா. ஓகே, வேற சரி பாப்போம் என்னென்ன சைடு எஃபெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹெமரேஜ். ஹெமரேஜ்னா என்ன? ப்ளீட் ஆகும். சரியா? எங்களுக்கு ஜிஐ ப்ளீடிங் மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபேமஸான சைடு எஃபெக்ட் வந்து ஆஸ்பிரின் ப்ளீடிங். சரியா? அப்ப நீங்க கட்டாயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு இது வந்து பாடமாக தேவையில்லை, உங்களுக்கு நார்மலாவே செல்லும். ஆன்டி பிளேட்லெட் என்ன? ஆன்டி பிளேட்லெட்ண்டா குருதி உறைறத தடுக்கிறது.
சரியா? அப்ப குருதி உறையிறத தடுக்கிற வேலை செய்யற நேரம் என்ன நடக்கும்? ப்ளீடிங். குருதி உறையா முட்டா என்ன வரும்? ப்ளீடிங். சரியா? அப்ப இது ஈஸி, உங்களுக்கு ஞாபகம் வைக்க ஈஸி, சரியான ஈஸி. அந்த குருதி உறையிறத தடுக்குது, சோ ப்ளீடிங் வருது. ஆன்டி பிளேட்லெட்னா குருதி உறைதல தடுக்கிற ஆட்கள். சோ அதுல இருந்து எங்களுக்கு வரது என்னது? ப்ளீடிங். இங்க வந்து ஜிஐ ப்ளீடிங், கஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹெமரேஜ் வந்திருக்குது. நார்மலா பொதுவா எல்லா வகையான ப்ளீடிங்கும் இந்த ஆஸ்பிரினை கொடுக்கிற நேரம் ப்ளீடிங் வந்து இஷ்யூ வரலாம். அது ஒரு சைடு எஃபெக்ட். சரியா? தென் ஹெப்படைடாக்சிசிட்டி. ஹெப்படைடாக்சிசிட்டினா என்ன? ஹெப்படைடாக்சிசிட்டினா என்ன? ஹெப்படைடாக்சிசிட்டினா என்ன? ஹெப்படைடாக்சிசிட்டினா என்ன? லிவர்ல இன்ஃபெக்ஷன். லிவர்ல இஷ்யூஸ் வர பார்க்கும். அதாவது ஹெப்படைடாக்சிசிட்டி என்று சொல்றது ஏன் இது மெயினா லிவர்ல வரும்னு நினைக்கிறேன்? இங்க ஜிஐ ப்ளீடிங்கும் வருதானே. அப்ப இதன் மூலமாக எங்கட லிவர்ல ஒரு டாக்ஸிட்டி வரலாம். ஏன்னா மெயினா இது வந்து லிவர்ல மெட்டபலைஸ்ட் ஆகுறது ஒரு ரீசனாக இருக்கலாம். தென் அஸ்மாவோ பிரோங்கஸ்பஸ்ம், இது ஓகே, நீங்க சொன்ன விஷயம். அதாவது எங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுல ஒரு இஷ்யூஸ் வரலாம். அஸ்மா வரையிலும் பிரோங்கஸ்பஸ்ம் வரையிலும். தென் ரேஷஸ், இதுவும் நீங்க சொன்னது. தென் ரீனல் டாக்ஸிசிட்டி, அதுவும் வரும். சரியா? அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். ஹெப்படைடாக்சிசிட்டி, தென் ரீனல் டாக்ஸிசிட்டி, ப்ளீடிங் வரும். அதுல மெயினா ஜிஐ ப்ளீடிங் வரும். தென் ரேஷஸ் வரக்கூடிய இஷ்யூ இருக்கு. சரியா? மத்தது வந்து சைடு எஃபெக்டிவ் ஒரு கண்ட்ரா இண்டிகேஷன், யாருக்கு கொடுக்க கூடாது என்ற விஷயம். சரியா? ஆஸ்பிரின் கொடுக்க கூடாத ஆட்கள் யாருண்டா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு ஆஸ்பிரின். அப்படின்னா என்ன? ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு ஆஸ்பிரின் என்ன? கூட ப்ளீடரா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னா அது இல்ல. இல்லைன்னா நான் காமன் டேர்ம்ல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு என்ன சொல்லுவோம்? இது ஒரு காமன் டேர்ம் ஃபார்மகாலஜில வரக்கூடிய அலர்ஜிக் பேஷண்ட். அலர்ஜிக் ரியாக்ஷன். இப்ப ஆஸ்பிரினுக்கு ஒருத்தர் அலர்ஜிண்டா எங்களுக்கு அவங்களுக்கு குடுக்கலுமா? ஏலா. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெக்சிலின் அலர்ஜி, வேற பிரெட்னிசோலோன், இந்த மாதிரி ஒவ்வொரு பாராசிட்டமோல் அலர்ஜி, இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு தானே. பர்டிகுலர் ட்ரக்குக்கு ஒருத்தர் அலர்ஜிண்டா நாங்க இங்க யூஸ் பண்ற டேர்ம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்றது. அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை காட்டுதாக இருந்தா அவங்களுக்கு கட்டாயம் அந்த ட்ரக்கை கொடுக்க கூடா. அது கண்ட்ரா இண்டிகேஷன். ஏண்டா அவங்களுக்கு அலர்ஜியால ப்ரெஷர் லோவாகிற அந்த மாதிரி சீரியஸ் கேசஸ் வருமே. சோ நாங்க கொடுக்க கூடா. ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் டு அஸ்பிரின் ஆகிட்டா கொடுக்க கூடா. மத்தது ஆக்டிவ் பெப்டிக் அல்சரேஷன் அப்படின்னா என்ன? ஆக்டிவ் பெப்டிக் அல்சரேஷன். பெப்டிக் அல்சரேஷன் என்ன? அல்சர். அல்சர். சரியா? அதாவது ஒருத்தருக்கு பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் கூடையாக இருக்குதுண்டா அவங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது? ஆஸ்பிரின் கொடுக்க கூடாது. கொடுத்தன்னு சொன்னா அவங்க வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹெமரேஜ் ப்ளீடிங் இஷ்யூக்குள்ள போகலாம். சரியா? மத்தது ப்ளீடிங் டிசார்டர்ஸ். இப்ப சில பேரை பார்த்துருப்பேன், குருதி உறையா நோய், அப்படி ஹீமோஃபீலியா. சரியா? அப்ப இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற ஆட்களுக்கு நாங்க அஸ்பிரினை கொடுக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? இது ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். ப்ளீடிங் டிசார்டர்டா ஆல்ரெடி அவருக்கு டிசீஸ் கண்டிஷன், ப்ளீட் ஆகிற விஷயம் நடக்குது, அந்த நார்மல் ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல. இப்ப நாங்க ஏன் அந்த ஆளு கொண்டு போயிட்டு அஸ்பிரினை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவரோட ஆல்ரெடியே பாடி ஃபங்க்ஷன்ல அதாவது குருதி உறையுது சரியா நடக்குது இல்ல, கோயகுலேஷன் சரியா நடக்குது இல்ல. ஏன் நாங்க அது நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஆன்டிபிளேட்லெட் கொடுக்குறது. அப்ப இந்த ஆளு கட்டாயனால கொடுக்க கூடாது. சும்மா வாழும் ஒரு கட்டொண்டு வந்துட்டா பொடியில என்ன நடக்கும்? ஆஸ்பிரின் ஆக்டிவிட்டி, தென் அவரோட நார்மலா இருக்கக்கூடிய அவரோட டிசார்டர் கண்டிஷன், இதால கூடுதலா ப்ளீட் ஆகி அவரோட டெத்து போகலாம். சோ ப்ளீடிங் டிசார்டர் இருக்கிற ஆட்களுக்கும் கட்டாயம் நாங்க கொடுக்க கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினா அந்த ஹீமோஃபீலியா, குருதியுறையா நோய்க்கு ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. சரியா? மற்றது சில்ட்ரன் அண்ட் அடோலசன்ட் அண்டர் 16 இயர்ஸ். இப்படின்னா என்ன? அண்டர் 16 இயர்ஸ்
16 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. 16 வயசு கீழே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சின்ன பெரிய ஆட்களா இருப்பாங்க இல்லையா, நல்லா பேபிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்க கூடா. ஏன்னா கொடுக்க கூடாது, ரீசன் என்ன? இந்த டிசீஸ் கண்டிஷன் ரே சிண்ட்ரம் அண்ட் டிசீஸ் கண்டிஷன் வர பார்க்கும். சரியா? இப்ப மெயினா இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்னாவது யாருண்டா, யாரு? ஆஸ்பிரினுக்கு அலர்ஜி இருக்கிற ஆட்கள். செகண்ட் யாருண்டா, பெப்டிக் அல்சரேஷன் இருக்கிற ஆட்கள். தென் தேர்ட் ஒன், அவங்களுக்கு நார்மலாவே ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கிறா கொடுக்க கூடா. ஃபோர்த் ஒன், சில்ட்ரன்ஸ் கொடுக்க கூடா. 16 இயர்ஸ் குறைஞ்ச சில்ட்ரன்ஸ் கொடுக்கறத தடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு வந்து கொடுத்தா ரே சிண்ட்ரம் வர பார்க்கும். சோ நாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடா. சரியா? அப்ப இந்த பாட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா ஆஸ்பிரின்ல கேள்வி வருதே, எம்சிக்யூ பாயிண்ட்ஸ் வருதே, அதால தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப ஆஸ்பிரின்ல வரக்கூடிய லாஸ்ட் ஏரியா பேஷண்ட் அட்வைஸ். சரியா? பேஷண்ட் அட்வைஸ பார்ப்போம். ஓகே, இதையால யாராலும் லேட் பண்ணாம ரீட் பண்ணுங்க. நம்பர் 80 ரீட் பண்ணுங்க இது குயிக்கா. நம்பர் 80. Take with food to reduce gastric irritation. ஓகே, இது Mix dispersible tablet in half டிஸ்பர்சிபிள். சரி, இது மிஸ்டேக். tablet in half of a glass of water immediately before use. Remove tablets from packing immediately prior to use, as aspirin degrades rapidly in air. Stop aspirin 7 days before surgery. Avoid alcohol taking as it was raised to risk of gastrointestinal bleeding. Bleeding after injury will be prolonged than as usual, and to use sharp objects carefully. Avoid activities such as contact sports to lower the chances of getting cut, brush or injury. Report bleeding or as usual brushing doctors immediately. ஓகே, சரியா? ஃபர்ஸ்டா வந்து என்ன பேஷண்ட் அட்வைஸ்னா, டேக் வித் ஃபுட். சரியா? ஏன் நாங்க ஃபுட்டோட எடுக்கணும்? இப்ப நீங்க இந்த சிலதை பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்ப இது செல்லே இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணாட்டியும் உங்களுக்கு தெரியணும். ஃபார்மகாலஜிக்கு நீங்க வந்துட்டீங்களே, இப்ப எவ்வளவு காலமாகிட்டே. சோ நீங்க தெரியணும், ஃபுட்டோட எடுக்க சொல்றேன்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை குறைக்கிறதுக்கு. சரியா? கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க ஃபுட்டோட எடுக்க சொல்ற சில ட்ரக்ஸ். ஏண்டா அப்பதான் என்ன செய்யும், எங்கட அந்த வரக்கூடிய இரிட்டேஷனை இல்லாமக்கிறது ஹெல்ப் ஆகும் ஃபுட்டோட எடுக்கிற நேரம். சரியா? இன்னொரு மிஸ்டேக், டிஸ்பர்சிபிள் டேப்லெட். சரியா? நாட் டிஸ்போசிபிள். அதை கரெக்ட் பண்ணிக்கோ உங்களோட இதுல. இது வந்து டிஸ்பர்சிபிள் டேப்லெட். ஆஸ்பிரின் வந்து டிஸ்பர்சிபிள் டேப்லெட்டா வருது. சரியா? அப்ப டிஸ்பர்சிபிள் டேப்லெட்டாக இருந்தா நீங்க எடுக்க முன்னால பார்மசியூட்டிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க, டிஸ்பர்சிபிள் டேப்லெட்னா அந்த டேப்லெட் எடுக்க முன்னால அதை என்ன செய்யணும், அதை வந்து ஹாஃப் ஆஃப் கிளாஸ் தண்ணியில வந்து போடணும். போட்டு தான் அதை இன்டேக் பண்ணணும். சரியா? மற்றது என்னடா, remove tablets from packaging immediately prior to use as aspirin. Degrade, not decrease. சரியா? இந்த இடத்துலயும் ஒரு மிஸ்டேக். டிக்ரேட் என்று சொன்னா நாங்க ஏர்ல வைக்கிற நேரம், அதாவது திறந்து ஏர்ல வைக்கணும். நாங்க பெருசா ஏர்ல நீட்டிருக்கிறல்ல அஸ்பிரின. சில பேர் இப்ப வயசான ஆட்கள் மருந்தெல்லாம் எடுத்து கேட்க சொல்லி நீங்க எடுத்து குடிப்பீங்களே, எடுத்து கொடுத்து அது அரை மணி நேரத்துல வருது அவங்க இன்டேக் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த இஷ்யூஸ் இருக்கிறதாலதான் இதை நீங்க கட்டாயம் அட்வைஸ் பண்ணணும். ஏனென்றா அப்படி எடுத்து வச்சேன்டா ஏர்ல, அதாவது எங்கட நார்மலா யாரால அந்த ட்ரக் வந்து டிக்ரேட் ஆகலும், அதாவது பாதிக்கப்படலும், டேமேஜ், சிம்பிளா சொன்னா டேமேஜ் ஆகும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் பேஷண்ட் அட்வைஸ் பண்ணணும். நீங்க அஸ்பிரினை இப்ப இன்டேக் பண்ண போறேன்டா அந்த டைமுக்கு தான் நீங்க பேக்கிங்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். சரியா? இல்லைண்டா உங்களோட டேப்லெட்டுக்கு என்ன நடக்கும், அது வந்து டிக்ரேட் ஆகும், டேமேஜ் ஆகிடும். அதுல இருந்து எந்த ஒரு பலனும் இல்லை. நீங்க சும்மா ஒரு டேப்லெட்டை இன்டேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ நாங்க அது ப்ரையர் டு யூஸ் தான் அதை ரிமூவ் பண்ணணும்.
மத்தது என்னன்னா இது வந்து பேஷண்ட் அட்வைஸோ ப்ராக்டிஸ் பாயிண்ட் உங்களுக்கு பேஷண்ட் அட்வைஸும் செல்லலாம். அதாவது இப்ப ஒரு சர்ஜரி நடக்குறேன்னு சொன்னா ஒரு 7 டேஸ்க்கு முன்னால ஸ்டாப் பண்ணணும் ஆஸ்பிரின் இன்டேக் பண்றது. அது என்ன 7 டேஸ்? வை 7 டேஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க? ஏன் 7 டேஸ்ன்னு சொல்ற? surgery time clot bleeding. ஓகே, and நாங்க என்ன 7 டேஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க? அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ண 7 நாளைக்கு அந்த ட்ரக்ஸ் உடம்புல இருக்கிறது. இருக்கும். ஓகே, சரி, கரெக்ட். அதுல ஆக்ஷன் இருக்குதானே. இப்ப நாங்க பார்த்தோம் 8 to 10 days 7 to 10 days. அப்ப அந்த ஆக்ஷன் வந்து 7 days கிட்ட இருக்கிறதால நாங்க ஒரு சர்ஜரி பண்றேன்டா 7 டேஸ்க்கு முன்னாலே ஸ்டாப் பண்றோம். கம்ப்ளீட்டா அந்த ட்ரக் ஆக்ஷனை இல்லாம இருக்கணும். ஏண்டா சர்ஜரி நிறைய கட் அது மாதிரி வாழ்ந்துட்டா ப்ளீடிங் ஓவர் ஆகினா சர்ஜரி செய்யலாம் போய்த்துருமே. ஸோ 7 டேஸ்க்கு முன்னால ஆஸ்பிரினை ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? மத்தது வந்து என்னடா ஆல்கஹால் எடுக்கக்கூடா. ஆல்கஹால் இன்டேக் பண்ற ஒருத்தராக இருந்தா நான் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஆஸ்பிரின் எடுக்கிற நேரம் ஆல்கஹால் எடுக்க வேணாம். சரியா? ஏன்னா நீங்க ஆல்கஹாலும் எடுத்து ஆஸ்பிரினும் எடுத்துன்னு சொன்னா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் வந்து கூடும். அதாவது ஜிஐ ப்ளீடிங் வந்து அதாவது ப்ளீட் ஆகிற சிச்சுவேஷன் கூட பார்க்கும். ஸோ நாங்க ஆல்கஹால் எடுக்க கூடாது. சரியா? மத்தது என்ன விஷயம் வந்து சொன்னா ஒரு இன்ஜரி நடந்தா இப்போ ஒருத்தர் ஆஸ்பிரின் எடுத்துக்குது. இப்ப மார்னிங் டைம்ல ஆஸ்பிரின் எடுத்திருக்கு. சரியா? அந்த ஆஸ்பிரின் எடுத்த ஆள் வந்து ஒரு ஈவினிங் டைம் அவருக்கு ஒரு இன்ஜர்ட் நடக்குது. ஒரு கட் ஒன்று வருது. ஒரு கையில ஒரு கத்தியால கீறல் வருது. அப்ப வந்தா என்ன நடக்கும்? நார்மலா ப்ளீட் ஆகிறத விட கூட அவருக்கு ப்ளீட் ஆகும். சரியா? ஏன்னா அவருடைய பாடியில ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷன் வந்துட்டு சரி, அதனால குருதி உரையக்கூடிய இதை வந்து குறைச்சிருக்குது. அதோட ஆக்ஷன் வந்தே இருக்குது. ஆன்டிபிளேட்லெட் ட்ரக் ஆக்ஷன் வந்திருக்கேன். சோ நீங்க அட்வைஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்குற நேரம் நீங்க ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ கையாளுற நேரம், அதாவது கத்தி போல ஒரு கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ பயன்படுத்துறீங்களாக இருந்தா தென் நீங்க கவனமாக இருக்கணும். அதை கவனமாக கையாளணும். சரியா? ஏன்னா நீங்க ஆஸ்பிரின் எடுக்கிறீங்களே அதனால நீங்க தெரிஞ்சிருக்கணும். மத்த விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இப்போ ஒரு ஆஸ்பிரின் எடுத்தால் விளையாடுறது கூட அந்த மாதிரி உண்டாக இருந்தா நீங்க கவனமாக இருக்கணும். அந்த ஒரு இன்டென்சிவான ஆக்டிவிட்டிஸை தடுக்கணும். இல்லைன்னா வீட்டுல வேலை செய்யறதாக இருக்கட்டும் அந்த இதெல்லாம் மேக்சிமம் இல்லாம ஆயிக்கணும். ஏன்னு சொன்னா அதுல சும்மா ஒரு கட் இல்லைன்னா ஒரு இன்ஜர்ட் வார நேரம் என்ன நடக்கும்? ப்ளீடிங் வர பார்க்கும். சரியா? அப்ப அந்த மாதிரியான விஷயத்துலயும் நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? மத்த விஷயம் என்ன, நீங்க ஒரு ஆஸ்பிரின் எடுக்கிற பேஷனாக இருந்தா கட்டாயம் நார்மலான ஒரு ப்ளீடிங்கை விட கூட நடக்குது. சரியா? இப்ப ஒரு தானா ஒரு ப்ளீடிங் வருது. ஒரு அன்யூஷுவல் நார்மலா இருக்கக்கூடியதை விட ஒரு அன்யூஷுவலாக வழக்கமா நடக்கிறது ஒரு மாற்றமான ஒரு விஷயம். வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்கிறேன்டா கட்டாயம் நீங்க டாக்டரை பார்க்கணும். இமீடியட்லி உடனே சொல்லணும். ஏண்டா ஆஸ்பிரின் எஃபெக்ட் இருக்குதானே. சரியா? ஆஸ்பிரின் வந்து கிளாட் ஃபார்மேஷனை இல்லாமக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஏன்னா அந்த டிசீஸ் சீக்கிர ஆட்கள்ல. ஆனா ப்ளீடிங்ன்ற தொடர்ந்து நடக்குமாக இருந்தா அது நல்லம் இல்லை. எங்களை டெத் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ளீடிங் என்ற இது. சரியா? அப்ப இந்த அட்வைஸ் நீங்க ஆஸ்பிரின் கொடுக்குற நேரம் பேஷண்ட் கொடுக்கணும். சரியா? ஏன்னா பேஷண்ட் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி. மத்தது வந்து கிளாபிடோகிரால் 75 மில்லிகிராம். சரியா? கிளாபிடோகிரால் நாங்க எந்த குரூப்ல ஸ்டடி பண்ணினோம்? ஆன்டிபிளேட்லெட்ல எந்த குரூப் ஆஃப் ட்ரக்ல வந்து? ADP. ஏடிபி receptor antagonist. ஓகே. கிளாபிடோகிராலோட வந்து அடுத்த 2 ட்ரக்ஸ் டைம் எக்ஸாம்பிள் என்ன? நேம். Prasugrel. டிகாக்ரல். சரியா? இதுல வந்து ப்ரோ ட்ரக் எது? Clopidogrel, prasugrel. ஓகே. சரியா? இதுல நாங்க பார்க்க போற அடுத்த ஃபேமஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் யாராவது உங்களுடைய கார்டியாலஜி கிளினிக் போற ஆட்களா இருந்தா உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கட்டாயம் இந்த குளோபிட் ஆஸ்பிரின் இதெல்லாம் சரியா கொடுப்பாங்க. ஒரு பீச் கலர் மாதிரியான டேப்லெட் இப்ப கொடுக்குறது ஹாஸ்பிட்டல்ஸ்ல. சரியா? இது வந்து குளோபிடோகிரால் வந்து 75 மில்லிகிராம் கொடுக்கறது என்னடா இந்த த்ரோம்பட்டிக் இவென்ட்ஸ் தடுக்கிறது. அத்ரோத்ரோம்பட்டிக் இவென்ட்ஸ்னா ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை தடுக்கிறதுக்கு. சரியா? இந்த கிளாபிடோகிரால்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஸ்பிரினோட காம்பினேஷனாக கொடுப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஆஸ்பிரின் கொடுக்குற நேரம் சேம் டைம் கிளாபிடோகிராலும் கொடுக்குற.
சரியா? இது ஏன் குடுக்குறேன்னு சொன்னா அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் இதை இல்லாமக்கிறதுக்கு. சரி, நீங்க இப்ப சிபிஎஸ் ஸ்டடி பண்ண வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு தானே, இப்ப நீங்க சொல்லுங்க அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் அதுக்கு என்னென்ன வரும்? அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் என்னென்ன வரும்? அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் என்ன? அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் blood clot என்ன? யாராவது சொல்லுங்க அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் என்ன? சரியா? இது நாங்க பார்த்த விஷயம் தான். இது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா, ஓகே எங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கா, சட்ரிஸ் பிளட் ஃப்ளோ. சரியா? அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் சொல்லி நாங்க ஆல்ரெடி ஸ்டடி பண்ணதான். அன்ஸ்டேபிள் அன்சைனா, தென் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அதாவது ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்கள் தான் நாங்க அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் சொல்றேன். சரியா? இந்த அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம்ல வந்து இப்ப மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வித்தவுட் எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன், எஸ்டி செக்மெண்ட் வித் எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பா தேவை இல்லை. சோ இதை அலட்ட வேணாம். இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வர டைமுக்கு நாங்க அட்லீஸ்ட் 4 வீக்ஸ் காலம் இந்த குளோபிடோக்ரால்ல கொடுக்குறோம். சரியா? இந்த அளவு டீப்பா உங்களுக்கு தேவையில்லை. சோ அதை நீங்க பார்க்க தேவையில்லை. சரியா? மற்றது வந்து என்னன்னா லோடிங் டோஸ் குடிப்பாங்க. லோடிங் டோஸ் அதாவது 300 மில்லிகிராம் தான் லோடிங் டோஸ். clopidogrel prior to stent procedure. What is that? லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிக்குது உங்களுக்கு? என்ன விளங்கு லாஸ்ட் பாயிண்ட்ல? இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிக்குது? இதுல என்ன சொல்லிக்குது? தேவைப்பட்ட ஸ்டென்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன? loading dose given prior to stent procedure அப்படின்னா என்ன? இது என்ன டிசைன்னா, இப்ப ஸ்டென்ட் போடு டிசைன் தானே. ஸ்டென்ட் யாரு போடுன்னா இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் சீரியஸா போற ஆட்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டென்ட் போட்ட அந்த இடத்து சரி செய்யறதுக்கு அப்படின்னு. சரியா? அப்ப இந்த ஸ்டென்ட் போட முன்னால அது செய்யறதுக்கு ப்ரையர்னா அதுக்கு முன்னால நாங்க clopid லோடிங் டோஸ் கொடுப்போம். சரியா? இது நார்மலா தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்தது நாங்க போவோம் என்னன்னா அடுத்த குரூப். சரியா? நாங்க ஆன்டி த்ரோம்போட்டிக். ஓகே, ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ்ன்றதுக்குள்ள டோட்டலா எத்தனை குரூப் ஸ்டடி பண்றோம் சொல்லுங்க? அது என்னென்ன நேமோட? நான் கேக்குறது ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். சரியா? இதுக்குள்ள வந்த கேட்டகரிஸ் எத்தனை நாங்க ஸ்டடி பண்ணேதான். நான் சும்மா ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி ஞாபகம் மூட்டுறதுக்காக பாக்குறது. சொல்லுங்க ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸுக்குள்ள என்னென்ன வருது? மறந்துட்டான். இவ்வளவு நேரம் ஸ்டடி பண்ணது என்னது? இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த குரூப் எது? இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன? Antiplatelet. ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். சரியா? அப்ப நாங்க ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ல வந்து ஒரு குரூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? மிச்ச குரூப்ஸ் எத்தனை இருக்குது? அது என்னன்னு தான் கேக்கு. இது என்னது? இந்த ஹெடிங் இது என்னது? என்ன குரூப்? Fibrinolytic drugs. ஃபைப்ரோலைட்டிக். சரியா? இவங்க எந்த குரூப்பு கீழே வருது? எந்த கேட்டகரிக்குள்ள வர ஆள்கள்? Antithrombotic drugs. ஓகே, ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ். சரியா? அது கரெக்ட். சரி, இன்னொரு குரூப் நான் சொன்னேன். என்ன குரூப் அது? Anticoagulants.
ஆன்டிகோயகுலன்ஸ். பாருங்க, மறக்க கூட நாங்க இந்த பாக்குறது வந்து ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக், அதாவது த்ரோம்பஸ் ஃபார்மேஷனை இன்ஹிபிட் பண்றது. இல்லைண்டா எக்ஸிஸ்டிங், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிளாட்ஸ டிசால்வ் பண்றது. அந்த மாதிரி ஆட்கள் தான் யாரு? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக். அதுல வந்து நாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ண ஏரியா வந்து ஆன்டி பிளேட்லெட் ட்ரக், அதாவது பிளேட்லெட் அக்ரிகேஷனை இல்லாம ஆக்குறது. சரியா? இதுக்குள்ளதான் நாங்க ஆஸ்பிரின், குளோபிட், வேற சிலோஸ்டிசால், தென் வேற என்னது, குளோபிடோக்ரல், வேற அப்சிக்சிமேப், எப்டிஃபிபிடைட், இதெல்லாம் பார்த்தோம். சரியா? இதுல நாங்க டீப்பா பார்த்தது யாருன்னா ஆஸ்பிரின். சரியா? குளோபிடா நார்மலா பார்த்தோம், அது தவிர மிச்சம் டீப்பா பார்க்கல. சரியா? அடுத்ததான் நாங்க ஸ்டடி பண்ண போறது, இப்ப பார்க்க போற குரூப் வந்து யாருன்னா ஃபிப்ரின்லைட்டிக் ட்ரக்ஸ். சரியா? அதாவது இருக்கக்கூடிய த்ரோம்பஸ். த்ரோம்பஸ் மீன் சிம்பிளா அவங்களுக்கு ஞாபகம் வைக்கின்ற ஒரு பிளட் கட்டி இல்லைன்னா ஒரு கிளாட். சரியா? அவங்கள லைசிஸ் பண்றது. தென் தேர்ட் ஒன் ஆன்டிகோயகுலன்ஸ். சரியா? இது மூணுலயும் நாங்க இது ரெண்டையுமே இன்றைக்கு கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஆகக்கூடிய ஆன்டிகோயகுலன்ட் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா. சரியா? ஓகே, ஆன்டிபிளேட்லெட் முடிஞ்சிட்டு அடுத்ததா வரக்கூடிய அதுதான் ஃபிப்ரினோட்டிக் ட்ரக்ஸ் சொல்றது. சரியா? இவங்க என்னத்துக்குண்டா இப்போ ஆல்ரெடி இருக்குதானே, இவங்க வரக்கூடிய கிளாட் பிரிவென்ட் பண்றது இல்ல, ஒரு நோய் தடுப்பு இல்ல, ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா இந்த கிளாட், இவங்கள லைசிஸ் பண்ணும். லைசிஸ் மீன் இவங்கள அழிக்கும். சரியா? இவங்கள அழிக்கிற குரூப் தான் நான் சொல்றது ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்றது. சரியா? உங்களுக்கு விளங்குச்சா? இப்போ ஆல்ரெடி இருந்ததை பத்தி இல்ல, அப்ப ஆல்ரெடி இருந்ததுக்கு தான் நாங்க இதை இல்லாம ஆக்குறது, மத்தபடி வராம தடுக்கிற வேலையே இல்ல இந்த ஃபிப்ரினோட்டிக் ட்ரக்ஸ் செய்யறது. சரியா? அப்ப இது இண்டிகேஷன் எப்ப கொடுக்குறேன்டா, acute myocardial infarction within 12 hours. உங்களுக்கு விளங்குதா? பொறுத்தருக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், பொறுத்தர ஹாஸ்பிட்டல் குயிக்கா அட்மிட் பண்ணு, ரிப்போர்ட் ஆக இது வந்து ஒரு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் தான் அப்படின்ற ரிப்போர்ட் ஆகினா, ரிப்போர்ட்டா அந்த வந்த டைம்ல இருந்து வித்தின் 12 hours, that means half day, ஒரு அரை நாளைக்குள்ளேயே நாங்க இந்த ஃபிப்ரினோட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்போம். சரியா? இல்லைண்டா acute ischemic stroke within 3 hours of onset. இப்ப மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்துட்டா ஒரு 12 மணித்தியாரத்திலேயே ஃபிப்ரினோட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்துடணும். சரியா? ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தா, திடீரென்று வந்து ஒரு ஸ்ட்ரோக், ஒரு அடைப்பு, சரியா, இது மாதிரியாக இருந்தா வந்து 3 ஹவர்ஸுக்குள்ளேயே கொடுக்கணும். சரி, இப்ப நீங்க யோசிக்க கூட இது எப்படி 3 hours 12 hours எல்லாம் மெஷர் பண்றேன். இப்ப வந்த டைம், இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் ஆகுது. பொதுவாகவே இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து இந்த செல்லி வர ஃபீவரோ அந்த மாதிரி இல்ல, சடனா வந்துடும். மோஸ்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுதான் நடக்கிறது. சரியா? இந்த மாதிரியான டைம்ல டாக்டர்ஸ் அந்த பண்ணி மெஷர் பண்ணிக்குவாங்க. இது 12 hours 3 hours அவங்க ஒரு கெஸ் அவங்களுக்கு பண்ணலாம், வரக்கூடிய அந்த அட்மிட் ஆகுது, அதை வச்சு அவங்க பார்ப்பாங்க. சரியா? அப்ப இந்த அக்யூட் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் ஆக இருந்தா வித்தின் 3 hours வந்து 3 ஹவர்ஸுக்குள்ளேயே இது கொடுத்துடணும். சரியா? அடுத்தது பல்மனரி எம்போலிசம், மெசிவ் பல்மனரி எம்போலிசம், எம்போல்ஸ் அந்த இதால வரக்கூடியதுக்கு நான் கொடுப்போம். பெரிஃபரல் ஆர்டரியல் த்ரோம்பை, இந்த எங்கட இதுல வரக்கூடிய த்ரோம்பஸ் ஃப்ளோட் ஆகுறது அந்த மாதிரி டைம்லயும் கொடுப்போம். சரியா? இது இண்டிகேஷன்ஸ். இது வந்து எப்படி நாங்க இது அட்மினிஸ்டர் பண்ணா ஒரு சிஸ்டமிக்கல் கொடுக்கும், இல்லைன்னா கத்தீட்டர்ஸ் மூலமாக கொடுப்போம். சரியா? ஓகே, இதுட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். இது நீங்க கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இங்க பாருங்க, இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாஸ்மினோஜன் ஃபர்ஸ்ட் இந்த இது பிக்சரை பாருங்க, அப்புறம் உங்களுக்கு விளங்கும். இந்த பிளாஸ்மினோஜன்ல இருந்து இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்ஸ் மூலமாகத்தான் யாரு வருது, பிளாஸ்மின் என்று சொல்றது வருது. சரியா? இந்த பிளாஸ்மின் என்ன செய்யமெண்டா, இந்த ஃபைப்ரின்ல இருந்து ஃபைப்ரின் டிகிரடேஷன் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறது செய்யும். சரியா? இங்க பாருங்க, இந்த ஃபைப்ரின் மேட்ரிக்ஸ் என்று இருக்குதானே, இது வந்து என்னன்னா எங்க ஃபைப்ரின், நீங்க பாத்தீங்க ஃபைப்ரின் என்றது எப்ப வந்த அந்த பிளட் கிளாட் உங்களுக்கு ஞாபகமா? இங்க பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, ஃபைப்ரின் வந்தா இந்த கிளாட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது. சரியா? இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு ஈஸியா விளங்க இருக்கலாம். பாருங்க, இந்த ஃபைப்ரின்
ஓகே, இது பார்த்துட்டே வரும். இந்த ஃபைப்ரின் இருக்குதானே, சரியா? இந்த ஃபைப்ரின்ல இருந்துதான் இந்த ஃபைப்ரின் டிகிரடேஷன் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறது, சரியா? இப்ப நாங்க வந்து ஒரு ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக் கொடுத்தா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறேன்? இந்த ஒரு ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக் கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நான் சார்ஜ் பிளக் பண்ணேன், கொஞ்சம் இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கணும், ஒரு விஷயம் விளங்குதானே? அப்ப இந்த ஃபைப்ரின் என்றது வந்து எங்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆகிறதுக்கு தேவையான ஆள். சரியா? இந்த ஃபிப்ரினோலிட்டிக்ஸ கொடுத்தேன்னு சொன்னா இதை வந்து என்ன செய்யுது, இல்லாம ஆக்குது. இந்த ஃபைப்ரினை இல்லாம ஆகுது, அதை உடைக்குது. சோ அப்ப இது உடைச்சேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த கிளாட் ஆகிற விஷயம் நடக்காது. சரியா? இதுல நான் முன்னுக்கே பார்த்திருக்கோம், உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் இருங்க. இந்த இதுல இருக்குது இந்த ஃபைப்ரின், சரியா? இந்த ஃபைப்ரின் வந்து இது கிளாட் ஆகிறதுக்கு தேவையான ஆள். சரியா? அப்ப இந்த ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் அது என்ன செய்யும் சொன்னா அந்த கிளாட் ஆகிறது இல்லாமக்கும். அதாவது அதை லைசிஸ் பண்ணிடும், ஃபைப்ரினை லைசிஸ் பண்ணிடும். சரியா? அப்ப ஃபைப்ரினை லைசிஸ் பண்ணினு சொன்னா என்ன நடக்காது? பிளட் கிளாட் ஆகாது. சரியா? அதைத்தான் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு தந்திக்கிறது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஃபெப்ரின் இல்லைன்னா ஃபைப்ரின் இதை வந்து லைசிஸ் பண்ணும், இல்லாமாக்கிடும். சரியா? அப்ப இதை இல்லாமாக்கினா உங்களுக்கு ஞாபகம் வரணும், இவங்க வந்து எங்களுக்கு அந்த கிளாட் ஆகிறதுக்கு, குருதி உறையதை செய்யறதுக்கு மெயினா தேவையான ஆள் தான் இவங்க இந்த ஃபைப்ரின் சொல்றது. சரியா? அதை லைசிஸ் பண்ணிட்டா அந்த விஷயம் நடக்காது. சோ என்ன நடக்கும்? எங்கட கோயகுலேஷன், அதாவது அந்த கிளாட் ஆகிற விஷயம் நடக்காது. சரியா?
அப்ப அதுக்குரிய இந்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிறது வந்து நாங்க இந்த இடத்துலதான் வந்து எங்களோட ஸ்ட்ரெப்டோகைனேஸ் இல்லைன்னா அதை கொடுக்கறது இந்த ஒரு இதா தான் கொடுக்கறது. அப்ப இது இல்லாம ஆகிட்டு சொன்னா இது ஃபார்ம் ஆகாது, இது ஃபார்ம் ஆகாமட்டா என்ன நடக்காது, இந்த ப்ரோசஸ் இந்த ஃபைப்ரின் வந்து இல்லாமக்கப்படும். சரியா? இங்க பாருங்க, convert plasmin agent to plasmin, அது கிளியர் தானே? சரியா? Plasmin degrades fibrin matrix of thrombi and produces soluble fibrin degradation products. சரியா? இந்த பிளாஸ்மின் என்ன செய்யும்டா ஃபைப்ரின் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு த்ரொம்பை இருந்தா இது வந்து ஒரு கிளாட் தானே, அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரின் அதை வந்து என்ன செய்யும்டா இது அழிச்சிடும். சரியா? அதை டிக்ரேட் பண்ணிடும். சரியா? Conversion of plasminogen in sites other than thrombus can lead to degradation of fibrinogen and other clotting factors. இந்த பிளாஸ்மினோஜனை கன்வெர்ட் பண்றதால, அதாவது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு தடுக்கிறது மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த ஃபைப்ரின் அதை எங்களுக்கு டிக்ரேட் பண்ணிடலும். ஈஸி ஃபைப்ரின் லைசிஸ் பண்றது, அதை அழிக்கிறதுனா ஃபைப்ரினோட்டிக் ட்ரக்ஸ், அதான் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? இதுவும் வந்து உங்களுக்கு வேணுமெண்டா டீப்பா பாக்குறது சேம் விஷயமே தான் தந்திருக்கிறது. பாருங்க, ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரின் வருது, தென் பிளாஸ்மினோஜன்ல இருந்து பிளாஸ்மின் வரது மூலமா இதை டிக்ரேட் பண்ற விஷயம். சரியா? இந்த இடத்துல இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்ஸாக நாங்க இதை கொடுக்கிறோம். யாரு? எங்களை ட்ரக்ஸை கொடுக்கிறோம், ஃபிப்ரினோட்டிக்ஸ். அப்ப இதுவங்க ஆக்டிவேட் பண்ணி அது மூலமாக எங்களுக்கு இதை டிக்ரேட் பண்ணி தரும். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா இதுல 2 டைப் இருக்குது. சரியா? இந்த ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் வார நேரம் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது, தென் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் இருக்குது. சரியா? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் இதுக்கு உதாரணம் யாருண்டா என்னென்ன ட்ரக்ஸ் வருது? ஆல்டிப்ளேஸ், டெனக்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். சரியா? இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க அடுத்த இதை டீட்டெயிலா பார்க்கும், இதுல என்ன விஷயம். சரியா? இப்ப இங்க பாருங்க, ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் இவங்க. சரியா? நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் இவங்க. சரியா? இதுல என்ன விஷயம்டா இந்த நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் என்ன எக்ஸாம்பிள்? என்ன எக்ஸாம்பிள்? ஸ்ட்ரெப்டோகைனேஸ். சரியா? இப்ப இவங்க வந்து என்ன செய்யணும்டா கிளாட் இல்லாத இடத்திலையும், சரியா, கிளாட் வந்த இடம் இருக்குதானே, அதை தவிரவும் சும்மா இருக்கிற இடம், இந்த பிளாஸ்மினோஜன் இருக்கிற இடம் எல்லாமே இந்த ஒர்க்கை பைத்து செய்யும். அதாவது அந்த கிளாட்டார தடுக்கும். ஸ்பெசிபிக் இல்ல, எல்லா இடத்துலயும் பைத்து செய்யும். அதாவது எங்களோட சர்க்குலேஷன் சிஸ்டம்ல எல்லா இடத்துலயும் இவங்க பைத்து செய்ய பார்க்கும். இப்ப ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் கண்டிஷன்னா அந்த கிளாட் இருக்கும் தானே, எந்த இடத்துல கிளாட் வந்தோ அந்த இடத்துலதான் பைத்து வேலை செய்யும். உங்களுக்கு விளங்குதா? இப்ப ஒரு கிளாட் வந்து இருக்குது, சோ அந்த இடத்துலதான் என்ன செய்யற, கிளாட்டை உடைக்கணும். அப்ப அந்த இடத்துல உடைச்சாதானே எங்க டிசீஸ் கண்டிஷன் சரியாயிடும். அந்த வேலையை செய்யறது இந்த ஃபைப்ரின் ஸ்பெசிபிக். சரியா? நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் என்ற ஆட்கள் தேவையான இடத்துல மட்டும் இல்லாம தேவையில்லாத இடத்துலயும், அதாவது ஸ்பெசிபிக் இல்ல எல்லா இடத்துலயும் செய்யக்கூடியதான் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் என்று சொல்றது. சரியா? இவங்க வந்து லெஸ் செலக்டிவ் இன் ஆக்ஷன், அதாவது எங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து இவங்களால கூட வர பார்க்கும். ஏண்டா செலக்டிவ் இல்ல, இப்ப கிளாட் சீக்கிர இடம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் போயிட்டு வேலையை செய்ப்பாங்க. சரியா? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் கண்டிஷன்னா மோர் செலக்டிவ், எங்கெங்கெல்லாம் கிளாட் இருக்குமோ அங்கதான் போயிட்டு வேலையை செய்யும். சரியா? அது யாரு வேலை? இந்த ஃபைப்ரின் ஸ்பெசிபிக். இது வந்து என்னன்னா பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேஷன் கூடையாக இருக்கும், இவங்க வந்து குறையும். இப்ப என்ன சொன்னேன் பாருங்க, இதுல வந்து செலக்டிவ் இல்லையே, அந்த கிளாட் வந்த இடத்துல மட்டும் தான் வேலையை செய்யறது இல்லையே, எல்லா இடத்துலயும் போயிட்டு வேலையை செய்ய பார்க்குமே. சோ மோர் ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங், அதாவது சைடு எஃபெக்ட் கூட, ப்ளீடிங் வரக்கூடிய சந்தர்ப்பம் கூடையாக இருக்கும். ஏன்னா அவங்க செலக்டிவ் இல்லையே. இது வந்து என்னன்னு சொன்னா இங்க ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் எங்க கிளாட் இருக்கோ அங்கதானே வேலை செய்யும். So less risk of bleeding. இவங்க ஆன்டிஜெனிக், இது நான் ஆன்டிஜெனிக். சரியா? இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் த்ரோம்போலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். சரி, ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்?
என்னென்ன எக்ஸாம்பிள் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்கு? ஆல்டிப்ளேஸ். ஓகே, அடுத்தது ரெட்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ். ஓகே, மத்தது மத்தது என்ன? மத்தது என்ன? அடுத்தது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆல்டிப்ளேஸ், கனெக்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ், தென் நீங்க ஸ்ட்ரெப்டோகைனஸ். இது நாலும் தான் எக்ஸாம்பிள், ட்ரக்ஸுக்குரிய எக்ஸாம்பிள். அப்ப பாருங்க, நாங்க இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது எந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ்? இப்ப நாங்க பாக்குறது எது? ஃபைப்ரினோலைட்டிக். ஓகே, ஃபைப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். இதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது? எத்தனை எங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணலாம்? இது எத்தனை டைப்பா எங்களுக்கு டிவைட் பண்ணலாம்? 4 டைப். ஃபைப்ரினோலைட்டிக் 4. என்ன 4? என்ன 4? என்ன 4? ரெட்டிப்ளேஸ், ஓகே, நான் மெயினாய்க்கு கேட்டகரியை கேட்டேன். மெயினா எத்தனை கேட்டகரி வரும் ஃபைப்ரினோலைட்டிக் ட்ரக்ஸ்ல? அது எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது. எத்தனையா பிரிக்கலாம்? 2 டைப். ஓகே, 2 டைப். என்னென்ன? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக், நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக். ஓகே, ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஆல்பிட்டோப்ளேஸ், ஆல்டிப்ளேஸ், ஆல்டிப்ளேஸ், கனெக்டிப்ளேஸ், கனெக்டிப்ளேஸ். ஓகே, ரெட்டிப்ளேஸ். ரெட்டிப்ளேஸ். ஓகே, தென் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெப்டோகைனஸ். ஸ்ட்ரெப்டோகைனஸ். சரி, ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா என்ன? தென் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா என்ன? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? என்னதை வச்சு சொல்லுங்க. நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா என்ன? நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் வந்து க்ளோட் இருக்கிற இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் போய் ஃபைப்ரினை உடைக்கிற வேலையை செய்யும். ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் வந்து எங்க க்ளோட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் உடைக்கிற வேலை செய்யும். அது செய்யும். ஓகே, கிளியர். சரியா? இப்ப இதான் நீங்க சொல்லிக்கிறது. பாருங்க, நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா க்ளாட் தீக்கிற இடம் மட்டும் இல்ல, சர்க்குலேட் எங்களுடைய குருதி சுற்றோட்டம் இருக்குதானே, அந்த இதுலயும் போயிட்டு இதோட வேலை செய்யும். அதாவது எங்க நார்மலா பாடி ஃபங்க்ஷன் ஓகே ஆகிக்கிற இடத்துலயும் போயிட்டு அந்த த்ரோம்பலிட்டிக் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும். சரியா? இந்த ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்காக இருந்தா எங்க க்ளாட் இருக்கோ அந்த இடத்துலதான் அதோட வேலை செய்ய பார்க்கும். சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஃபைப்ரோட்டிக் ட்ரக்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினா கன்வெர்ட் பண்ணும். அந்த பிளாஸ்மின் வந்து ஃபைப்ரினை உடைக்கும். பிளாஸ்மின் வந்து ஃபைப்ரினை உடைக்கும். சரி, ஓகே. அடுத்தது இன்னும் கிளியரா சொல்றேன்னா, ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட். அதான் ஃபைப்ரின் டிகிரேடேஷன் ப்ராடக்ட்ஸா மாத்துறது. ஓகே, சரி. இப்ப இதுல இருந்து எப்படி அந்த எங்கட ப்ராசஸ் நடக்கிறது? இதுல இருந்து எப்படி ஃபிப்ரினோட்டிக் எஃபெக்ட் வருது?
சரி சொன்ன விஷயம் ஓகே கரெக்ட். பாருங்க இப்ப சொன்னது ஓகே சரி. இந்த பிளஸ்மினோஜன்ல இருந்து பிளஸ்மின் வாரதுக்கு இந்த பிளஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது சரியா. இதன் மூலமா வந்த பிளஸ்மின் இருக்குதானே, இந்த பிளஸ்மின் என்ன செய்யணும்டா ஃபைப்ரினை உடைச்சு ஃபைப்ரின் டிகிரடேஷன் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கும். அதாவது ஃபைப்ரினை இல்லாமக்கிடும், சொல்யூபிள் பண்ணும், அதாவது லைசிஸ் பண்ண வைக்கிறதா இந்த பிளாஸ்மின் வேலை சரியா. இந்த இடத்துல நீங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் என்ன, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் செய்யற நேரம் ஃபைப்ரின் ஆள் என்ன செய்யற வேலை, ஃபைப்ரின் என்ன செய்யற வேலை, கிளாட்டை உருவாக்கும். கிளொட்டை உருவாக்கும். கிளொட்டை உருவாக்குறதுல ஒரு மேஜர் கம்பனண்டா இருக்கிற ஆள் தான் இந்த ஃபைப்ரின். சோ நாங்க ஃபைப்ரினை உடைச்சாண்டு சொன்னா அந்த கிளொட்டை உருவாக்குறதுக்கு தேவையான மெயின் ஆள் இல்ல. சோ கிளொட்டை இங்க உருவாக்க இயலா சரியா. அதுதான் இந்த இடத்துல செய்யறது சரியா. இப்ப நாங்க ஆன்டி பிளேட்லெட் ஸ்டடி பண்ண சொல்ல என்ன செஞ்சோம், ஆன்டி பிளேட்லெட்ல என்ன செஞ்சோம், அப்படின்னா நான் கேக்குறேன் ஆன்டி பிளேட்லெட்ல என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம். த்ரோம்பாக்சின் A2 உருவாகிறத தடுத்து. ஓகே த்ரோம்போக்சின் A2 என்ன செஞ்ச, த்ரோம்போக்சின் A2 உருவாகிறத தடுக்கிறதால என்ன நடந்த, த்ரோம்பாக்சின் A2 வந்து கிளாட் உருவாகிறதுக்கு காரணம். அப்ப அதை தடுக்கிறதால கிளாட் உருவாகா. ஓகே சரி அதான் விஷயம். இப்ப ஆன்டி பிளேட்லெட்ல நாங்க செஞ்சது வந்து காக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணோம். காக்ஸ் 1 காக்ஸ் 2 இருக்குது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் சரியா. அப்ப அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணதால எங்களுக்கு என்ன இருந்தது, அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து எது வாரதை இல்லாமாக்கின, இந்த ப்ரோஸ்டகிளாண்டின்ஸ் வாரதை இல்லாமாக்கின. இதுல இருந்து எங்களுக்கு மெயின் பாயிண்ட் யாருன்னா இந்த த்ரோம்போக்சின் A2 சரி. இந்த த்ரோம்போக்சின் A2 வரலன்னு சொன்னா பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகுறது இல்லாம ஆகும். அதாவது இந்த த்ரோம்போக்சின் A2 நார்மலா செய்யற வேலை பிளட் கிளாட்டை உருவாக்குறது. சோ இதுல இருந்து எங்களுக்கு ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் வந்து சரியா. அதே மாதிரி ஃபிப்ரினோட்டிக் ட்ரக்ஸ் வார நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஃபைப்ரின் இவங்களை வந்து டிக்ரேட் பண்ணுது சரியா. இவங்களை டிக்ரேட் பண்றதால எங்களுக்கு ஃபைப்ரின் எதுக்கு தேவைன்னா கிளாட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மெயினா இருக்கிற ஒருத்தர் தான் ஃபைப்ரின். அப்ப இந்த ஃபைப்ரினை இங்க சிந்தஸை இல்லாம ஆக்குது, அதாவது ஃபைப்ரினை கரைக்குது, இருக்கிறத இல்லாமாக்குது சரியா. அப்ப இல்லாமாக்குறதன் மூலமாக இங்க வந்து இங்கட குருதி உரையிறது, அதாவது அது ஒரு கிளாட் இதா ஒரு அக்ரிகேட் ஆகுறத இல்லாமாக்குற வேலைதான் இவங்க செய்யற விஷயம் சரியா. ஓகே இது வந்து ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். அடுத்தது வந்து இங்க கொஞ்சம் மிகிறது பெருசா இல்ல, ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். உங்களுக்கு விளங்குதான். இப்ப ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொன்னா ஃபைப்ரினை உடைக்கிற ஆட்கள், ஆன்டி மீன் அத உடைக்கிறத தடுக்கிற ஆட்கள் சரியா. உங்களுக்கு விளங்குதான். ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் அந்த ஃபைப்ரின் லைசிஸ் பண்ணினே அந்த லைசிஸ தடுக்கிற குரூப் தான் ஆன்டி ஃபைப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சொல்றது சரியா. இவங்க என்ன செய்யணும்டா பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேஷனை இன்ஹிபிட் பண்ணும். உங்களுக்கு விளங்குதா, பாருங்க இந்த இத பார்க்கலாம். இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேஷன் இத வந்து இன்ஹிபிட் பண்ணும். இதை இன்ஹிபிட் பண்ணினா இது வராது, இது இன்ஹிபிட் பண்ணா இது வராது, பிளாஸ்மின் வராது. பிளாஸ்மின் வராமட்டா ஃபைப்ரின் வராது. ஃபைப்ரின் வராதுல்ல, ஃபைப்ரின் உடையாது சரியா. ஃபைப்ரின் இருக்கிறாள் தானே, அந்த ஃபைப்ரின் உடையாது. சோ ஃபைப்ரின் உடையாம விட்டா எங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்கும், ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ், அதாவது அந்த ஃபைப்ரினை லைசிஸ் பண்ணாது சரியா. இதன் மூலமாக இருக்கக்கூடிய கிளாட்டை எங்களுக்கு என்ன செய்யலாம், ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் சரியா. அப்ப நாங்க இத ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக் கேட்டகரிக்குள்ள போடல. அதனாலதான் நான் அந்த இடத்துல 3 மென்ஷன் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னது, என்னென்ன 3 ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ்க்குள்ள
என்ன 3 non-steroidal, குரூப்? நான் கேக்குறது ஆன்டி த்ரோம்போட்டிக் கேட்டகரிக்குள்ள வந்து டைப்ஸ் 3 என்னென்ன? ஆன்டி த்ரோம்போட்டிக்ல வந்த கேட்டகரி 3 என்னென்ன? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் 3 என்ன குரூப்? ஃபர்ஸ்டா நான் பார்த்தது பாருங்க, ஆன்டி த்ரோம்போட்டிக்குள்ள இருக்கு ஆன்டி பிளேட்லெட், ஆன்டி கோகுலன்ட், ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக். ஆனா நான் இந்த இடத்துல ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக்ஸ் வந்து ஆன்டி த்ரோம்போட்டிக்குள்ள மென்ஷன் பண்ணல. ஏன்னு சொன்னா இந்த ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக்ஸ் வந்து கிளாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும், கிளாட்டை உடைக்காது, கிளாட்டை ப்ரொமோட் பண்ற ஆட்கள். சோ அதாலதான் நான் இந்த இடத்துல பிளட் ட்ரக்ஸ் அந்த குரூப்புக்குள்ள ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக்கை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சரியா? அப்ப ஆன்டி த்ரோம்போட்டிக் கேட்டா நீங்க அந்த இடத்துல ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக்ஸ் செல்லக்கூடாது. சரியா? இவங்க 3 பேரும் செய்யற வேலைக்கு கம்ப்ளீட்டா ஒரு மாத்தமான வேலையை செய்யறதுதான் யாரு? ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக்ஸ் செய்யும். சரியா? அதாவது அங்க இருக்கக்கூடிய கிளாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். உங்களுக்கு விளங்குதா? அதாவது ப்ரொமோட் பண்ணும், இருக்கக்கூடிய அந்த கிளாட்டை வச்சுக்கொள்ளும். சரி, சில பேருக்கு அந்த இது மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும், அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய டிசார்டர் செய்யறதுக்காக வேண்டி இப்படி செய்யுது. சரியா? இதுக்குரிய ட்ரக்ஸ் என்னன்னா ட்ரானெக்ஸாமிக் ஆசிட், எப்ரோட்டினின், அமைனோ கேப்போரிக் ஆசிட். சரியா? இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஓரலா கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்டர்வீனஸா கொடுப்பாங்க. சரியா? இது யாருக்கு கொடுக்குறேன்டா இங்க பாருங்க, எந்த ஆட்களுக்குன்னா ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியாண்டா என்ன டிசீஸ் கண்டிஷன்? bleed ஆகும். ப்ளீட் ஆகும், குருதி உரையானோம். சரி, அப்ப அந்த மாதிரியான ஆட்கள்ல நாங்க என்ன செய்யணும்? அவங்கள வந்து பிளட் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், கிளாட் உருவாகணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். சரியா? அப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அட்ஜுவன்ட் தெரப்பியா கொடுப்பாங்க கட்டாயம். தென் போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ளீடிங், ஒரு சர்ஜரி செஞ்சுண்டா தொடர்ந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தா, இல்லைன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் கூடையாக இருக்குதுண்டா, அதை சரி செய்யறதுக்காக ஒரு போஸ்ட் சர்ஜரி, சர்ஜரிக்கு பின்னால ப்ளீடிங் வாரண்டா அதை சரி செய்யறதுக்காக கொடுக்குறேன். தென் மெனோரேஜியா அப்படின்னா என்ன? periods கூட போகும். பீரியட்ஸ் கூடுற நேரம் அதை சரி செய்யறதுக்காக கொடுக்குறேன். மென்சஸ் அதை நிறுத்துறதுக்காக கொடுக்குறேன். தென் லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடிங் ஃபாலோவிங் த்ரோம்போலிட்டிக் தெரப்பி. ஒருத்தருக்கு இந்த த்ரோம்போலிட்டிக் தெரப்பி கொடுக்குறேன். சரியா? ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் இல்லைன்னா ஒரு ஆன்டி பிளேட்லெட் இந்த மாதிரி ஒன்றை கொடுத்து அந்த ஆளுக்கு வந்து கூடுதலா ப்ளீட் ஆகுது, ஒரு இன்ஜர்ட் ஆகுற நேரமோ வேற வேற இஷ்யூஸாலேயோ ப்ளீட் ஆகுறது கூடுது, ஆல்ரெடி கொடுத்த மெடிசின் எஃபெக்ட் ஆல. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடிங் வந்தா அதை சரி செய்யறதுக்கு இப்ப நாங்க கொடுத்தது எஃபெக்ட் கூட 2 மணி நேரம், அந்த டைம்ல நாங்க ஆன்டி ஃபிப்ரிலேட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்து அதை சரி செய்யலாம். சரியா? உங்களுக்கு விளங்கிட்டா? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூட ஆன்டி ஃபிப்ரினலிட்டிக் இல்லைன்னா ஆன்டி த்ரோம்போலிட்டிக் வந்து கம்ப்ளீட்டா வேற. அடுத்த 3 நேரம் இது ஆக்ஷனே வேறு. சரியா? அதனால கன்ஃபியூஸ் பண்ண கூட. இதுல வேற என்னவாலும் டவுட் இருந்தா கேளுங்க. இதுல கொஸ்டின்ஸையும் பாருங்க, நாங்க அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆல்ரெடி செஞ்ச அஞ்சேனாடையும் இதுடையும் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? கொஸ்டின்ஸையும் இதுல என்னவாலும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா லீவ் ஆகலாம். மிஸ் ஆஸ்பிரின் வந்து டெய்லி எடுப்போமா இல்ல 8 to 10 டேஸ்க்கு ஒரு எடுப்போம்? அஸ்பிரின் வந்து டெய்லி கொடுப்பாங்க, ஏண்டா கார்டியோவெஸ்குலர் இவெண்ட் இருக்கிற ஆட்கள். இப்ப நாங்க அதை ஏன் செல்றேன்டா, இப்ப ஒருத்தருக்கு நீங்க யோசிப்பாங்களே, ஒருத்தருக்கு ஹார்ட் இல்லைன்னா வேற ஒரு இஷ்யூ இருந்தண்டா ஸ்டென்ட் போட்டால் இல்லைன்னா வேற இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் கொடுத்து மற்ற 7 to 8 டேஸ் பிறகு கொடுக்குறல்ல. சரி, அந்த இஃபெக்ட் போதா. நாங்க அந்த 7 to 8 டேஸ் இஃபெக்ட் ஈக்குறன்ற விஷயத்தை தான் செல்றோம். சரியா? மத்தபடி ஒரு தெரப்பியூட்டிக் இஃபெக்ட எடுக்கணுமாக இருந்தா அவங்க டெய்லி கொடுக்கணும். ஒன்ஸ் டெய்லி, ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுப்போம், கண்டினியூஸா கொடுப்போம். இப்ப இன்டே கொடுத்துட்டு அடுத்த 8வது நாளே தான் கொடுக்குறேன் இல்லை. சரியா? டெய்லி கொடுப்போம். அது வந்து தெரப்பியூட்டிக் இஃபெக்ட் அச்சீவ் பண்ணணும்னா அப்படித்தான் எடுக்கணும்.
ஆனா நீங்க தெரிஞ்சிருக்கணுமேண்டா அந்த 7 to 8 days சாப்டர்ஸ் ஒரு சர்ஜரி செய்யறேன்டா, என்னடா வேற இஷ்யூஸ் இருந்தா இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ப்ராசஸ் போறேன்டா, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இல்லாம ஆகும் வரைக்கும் மெடிசின் டேக் பண்ண கூடாது. விளங்கிச்சா? ஓ மிஸ் விளங்கிட்டு. ஓகே, வாட் இஸ் மெசிவ் பல்மனரி எம்போலிசம் மாதிரி கேட்டிருக்குது. பல்மனரி எம்போலிசம்னா என்ன? பல்மனரி எம்போலிசம்னா என்ன தெரியுமா யாருக்காலும்? பல்மனரின்னா உங்களுக்கு தெரியும் தானே? பல்மனரி சொல்ற நேரம் எங்க லங்ஸ், எங்க லங்ஸ்ல வரக்கூடிய பிளட் வெசல்ஸ் இருக்குதானே, அப்ப அந்த பிளட் வெசல்ஸ்ல கிளாட் வருது. சரியா? எங்க லங்ஸ் பிளட்ட கொண்டு போகக்கூடியதுல வரக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல கிளாட் வருது. அதால வந்து அடுத்த பாட்டுக்கும் போகும். இப்ப இந்த ஒரு கிளாட் ஃபார்ம் வந்தா என்ன நடக்கும்? பிளட் ஃப்ளோ வந்து தடைப்படும். சரியா? அப்ப அந்த பிளட் ஃப்ளோ தடைப்படுறதால எங்களோட லங்ஸுக்கு போக வேண்டிய சப்ளை ஆக வேண்டிய ஆக்சிஜன் அளவு குறையும். அதாவது லங்ஸ்ல இருந்தா நீங்களுக்கு ஆக்சிஜனை மிச்ச இடத்துக்கெல்லாம் கொண்டு வருது. அப்ப இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் கண்டிஷனை தான் நாங்க மெசிவ் பல்மனரி எம்போலிசம் செல்றோம். சரியா? வேற என்ன மாதிரி டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா லீவ் ஆகலாம். இருந்தா கட்டாயம் என்ன பர்சனல் செட் போடுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க கொஸ்டின்ஸ் செய்வோம். ஆல்ரெடி செஞ்ச 5 நாடு இந்த பார்ட் அண்ட் நாங்க ஆன்டி கோவிகுலன்ட் செய்யறது இல்லை. ரெடியா வாங்க அடுத்த கிளாஸ்ல. சரியா? இன்ஷால்லா சாட்டர்டே அது இருக்கும். வேற என்ன மாதிரி டவுட் இருக்கா? ஓகே, அப்ப நாங்க வைண்ட் அப் பண்ணுவோமா?